ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இன்னைக்கு நான் அண்டர்டேக்கர் பேசுறேன். இந்த வாரம் கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனால நம்மளால பேச முடியல. ஃப்ரைடே டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இல்ல, ஒருத்த வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால ஒரு நாள் வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அது டீசென்ட்டா சொல்றாராமோ. அவனுக்கும் புயலால வரல இல்ல, அதான பிரச்சனை. அவனுக்கும் இன்னைக்கு காலைல வரைக்கும் கரண்ட் இல்லண்ணா. இல்ல யாருன்னு சொல்லாம இருங்க, அவனே வந்து வாண்டடா கரெக்டா வைப்பான். ரேண்டம் டாக் ஃபேன்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு லேட்டா வர்றதுக்கு காரணம் பிராலி தான். நான் இன்னைக்கு சாயந்தரமே அதுக்குள்ள எடிட் பண்ணி போத்துருவேன். சரி நம்ம கூட இன்னைக்கு வந்து நீமுடப்பா அட்மின் பிஜிலி பட்டாஸ்கி இணைஞ்சிருக்காரு. ஆமா, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கூட இன்னைக்கு தேல்பத்ரி சிங், டிடிகே கிறிஸ்டோபர் அண்ட் நீமுடப்பா பிஜிலி பட்டாஸ்கி வந்திருக்காங்க, அப்படி சொல்லணும். ஆமா, என்ன தல? என்ன இவன் அண்டர்டேக்கருக்கு வந்து ஆள் இல்லன்னா அப்படியே பாக்குறான், கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி நம்மள பாக்குறான். நம்ம அப்படியே தேல்பத்திரி நிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும். ஜோக் டு யூ ப்ரோ. ஒரு எபிசோடாவது ஆமே ஜோக் டு யூ சொல்லாம இருக்கலாம்னு பார்த்தேன், என்னைய சொல்ல வச்சிட்டீங்க. அதே மாதிரி மனித கடவுள் டிடிகே இணைஞ்சிருக்காரு நம்ம கூட. ஒரு புது தேல்பத்ரி சிங்கா இணைஞ்சிருக்காரு. ஆமா, வழக்கம் போல நம்ம பிராலி இணைஞ்சிருக்காரு இந்த வாரமும். எல்லாரும் வழக்கம் போலதான் லென்த்தா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் டாபிக் என்னன்னா ஸ்கேம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா. எப்படிதான் நம்ம ப்ராடக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறாங்க. நம்ம இது வந்து பிளான் பண்ணி இந்த வாரம் அவனுங்க போடுறானுங்களோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா நாங்க பிளான் பண்ணி தான் போடுறோம். கருப்பாடு தாக்கப்பட்டாங்களா? ஆமா, நேரடியாக தாக்கப்பட்டாங்க, இன்னும் டீட்டெயிலா தாக்கப்படுவாங்க. ஆமா, வரிசையா வரும். ஆமா, முதல்ல என்னன்னா நீங்க ஸ்கேமோட விளக்கம் வந்து கிருஷ்ணன் இப்ப சொல்லுவாரு. பேசிக்கா சொல்றதுன்னா ஸ்கேம்னா வந்து ஏமாத்துறது, நம்ப வச்சு ஏமாத்துறது. இப்ப வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த ஸ்கேம் 1992ன்னு ஒரு சீரீஸ் பார்த்திருப்போம். பாக்காதவங்க பாருங்க, ஒரு ஷவுட் அவுட். நான் சொல்லிடுறேன். சோனி ஒரிஜினல்ஸ்ல வருது. ஸ்கேம் 1992 பார்த்ததாக புளித்திக்கிறாரா கிறிஸ்டோபர்? இல்ல, நான் ஒரு 4 எபிசோட் பாத்துருக்கேன். 4 எபிசோட் பார்த்ததுல அந்த தீமை தூக்கி ரிங்டோனா வச்சிட்டேன். காலையில அலாரமுக்கு பதிலா ஸ்கேம் 1992 அடிக்குது. இல்ல, இத பேச சொல்லி சோனி எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க இப்படி அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணி ஷவுட் அவுட் பண்ணனும்னு? அவன் நான் சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகுதா? ஏன்டா வந்து ஸ்கேம்னா ஒருத்தர் 2000 ஃபாலோவர்ஸ் மேல போயிட்டான். கண்ணும் பாசனமா? நான் கிடையாது, 3 பேஜ்னு ஒருத்தர் இருக்கான். அவன 3 அந்த அவரை சொல்றீங்களா நீங்க? இல்ல, 3 பேஜ் எக்ஸிஸ்ட். ரேண்டம் டாக்ஸ் மெம்பர்ஸ், ஐ கேன் மில்க் யூ. இல்ல அப்புறம் எதுக்கு எதுவா இருந்தாலும் பிஜிலிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லுவான். எதா இருந்தாலும் பிஜிலிட்ட கேளுப்பா. பிஜிலி கேட்டா யாரா இல்ல, இது வந்து அண்ணன் ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா சும்மா சிவனேன் போற என்ன தூக்கி லாக் பண்ணி
இல்ல இந்த சிவகாசி படத்துல வரும்னு நினைக்கிறேன். இல்ல சிவகாசியோ ஏதோ படத்துல வரும். நான் பேசாது என் பட்டாசு தான் பேசாத மாதிரி நான் பேச மாட்டேன். பட்டாசு பாய். பட்டாசு பாய். சரி சரி, பேக் டு தி டாபிக். பேக் டு தி டாபிக். கமான். நான் வந்து ஸ்கேம்னா என்னங்கறத வந்து சின்ன குறியான பத்தி பேசறேன்னா, ஸ்கேமிங்னா என்னங்கறத வந்து நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? நம்ம சின்ன வயசுல அப்படியே நம்ம வீட்டுல அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்படியே பார்த்தோன்னா வந்து நம்ம வீட்டு ரோட்ல வந்து ஒரு சாய்பாபா வண்டி ஒண்ணு போகும். சாய்பாபா பாட்டுலாம் போட்டுக்கிட்டு 2 வடக்கனுங்க வருவானுங்க. சரியா? போய் என்னடான்னு கேட்டா சாய்பாபா கோயிலுக்கு காணிக்க வாங்குறோம்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிருவானுங்க. சரியா? இதுல என்ன விஷயம்னா, எங்க ஏரியால சாய்பாபா கோயில் இருக்குது. சரியா? இவனுக்கு வந்து தெரியும், யாரு அண்டர்டேக்கருக்கு வந்து தெரியும் எங்க ஏரியால இருக்க சாய்பாபா கோயிலு. அங்க போயிட்டு நான் ஒரு வாட்டி கேட்டேன், ஏங்க அந்த காலையில சாய்பாபா வண்டி வருதுங்களே, அந்த காசுலாம் உங்கள்ட்ட கரெக்டா வந்து சேருதுங்களான்ட்டு. அவன் வந்து அவன் யாருமே எனக்கு தெரியாதுன்னு எது என் பேர் சொல்லி இன்னொருத்த கரெக்ட் பண்றானா? அது வந்து ஒரு மீம் பேஜ் பண்ற வேலை மாதிரி இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீசெண்டா அனுபவிச்ச ஒரு ஸ்கேம்னா வந்து நம்ம ஜி வந்து ஒரு போன் அனௌன்ஸ் பண்ணாரு. 250 ரூபாய்க்கு ஒரு போனு. ஸ்மார்ட் போன் 251 ருபீஸ்க்கு வந்து ஒரு போன் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த போன் வந்தா ஒருத்தர் எனக்கு நீங்க நேர்ல காட்டிருங்க. அது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கேம். அதாவது உன்னைய நம்ப வச்சு கழுத்த இருக்குது, காசு ஒன்ட்ட புடுங்கிட்டு ஓடி போயிடுறது. சரியா? இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாங்க, விஜய் மல்லையா நீரவ் மோடி எல்லாம் வந்து அதுவும் ஸ்கேம் தான் நினைக்கிறேன்ல. அவங்க வந்து இல்ல பேங்க் வந்து நம்மளெல்லாம் ஸ்கேம் பண்ணும், கவர்மெண்ட் வந்து நம்மள ஸ்கேம் பண்ணும். விஜய் மல்லையா வந்து அவங்கள ஸ்கேம் பண்ணிட்டாரு. விஜய் மல்லையா கவர்மெண்ட் வந்து நாட் ஸ்பான்ஸ். ஆமா. சரியா? சோ அதான் வந்து ஸ்கேம்னா என்னங்கறத வந்து எளிய முறையில் எம்ஜினா மாதிரி உங்களுக்கு நான் விளக்கி இருக்கேன். நான் வாழ்க்கையில பெருசா ஸ்கேம் ஆனது இல்ல இது வரைக்கும். ஆனா நான் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிருக்கிறேன். பேங்க் பேஜ்னு சொன்னதே மிகப்பெரிய ஸ்கேம் தான். ஆமா ஆமா, டிடிகே பேங்க் பேஜ்னு சொன்னதே மிகப்பெரிய ஸ்கேம் தான், நம்பாதீங்க. பிஜிலி நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஸ்கேம் பண்ணதில்ல. பட் நான் எந்த விஷயத்த ஸ்கேம் ஆனா, லாஸ்ட் இயர் என் பர்த்டே அப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸோட விஆர் மால்ல படத்துக்கு போனோம். என்ன நோக்கி ரிலீஸ் ஆச்சு. சரி போனோடனே என்கிட்ட நான் ட்ரீட் வச்ச எல்லாருக்கும், நான் படத்துக்கு டிக்கெட்டும் போடுறேன், இன்டர்வலுக்கு பாப்கார்ன் வாங்கி தரேன், வெளில வந்து நம்ம சப்வேல சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு நல்லா போட்டு இருந்துச்சு. சமூகம் பெரிய புளுத்தியோ. பிஜிலி 2 நல்ல பர்த்டே வருது பிஜிலி, எங்களுக்கும் அப்படி ஏதாவது ட்ரீட் வச்சீங்கன்னா சந்தோஷப்படுவோம் நாங்க. வர முடியாது. இல்ல அமௌண்ட் அனுப்பி விட்டீங்கன்னா நாங்களே பாத்துப்போம். சென்னைக்கு வாங்க தரேன். சரி நான் டாபிக் உள்ள வரேன். சரி அப்புறம் வந்தோடனே இந்த பைக் பார்க்கிங்ல பைக்கை பார்க் பண்ணிட்டேன். வெளில வந்தோடனே ஒரு ஆண்டி வந்து அங்க வந்து இந்த மாதிரி நாங்க ஏழை குழந்தைகளுக்குலாம் வந்து தராதாசிரமம் இது பண்றோம், போட்டோஸ் எல்லாம் பாருங்க, பழைய துணி இருக்கா, அந்த ஆல்பம் கல்யாண ஆல்பம் மாதிரி காட்டினானுங்க உங்க போட்டோஸ் எல்லாம். சரி இதெல்லாம் பாத்துக்கிட்டு பழைய துணிலாம் இல்ல, சரி இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு சாப்பிட ஏதாவது உதவி செய்ய முடியுமானே நான் சொன்னேன். இன்டர்வல் காசு அப்புறம் இந்த சாப்பிடுற காசுலாம் வச்சு அவங்களுக்கு தந்துடலாம்டா, பாவம்டா, இது நல்லது செஞ்சு ஓகே சூப்பர்ரா, ஓகேடா படத்தை பார்த்தாலே போதும்னு சொல்லிட்டு இருக்கடா 800 ரூபா கொடுத்துட்டான் நானு. சரி அப்புறம் அவங்க ஒரு ரெசிப்ட் வேணுமான்னு கேட்டாங்க. சரி எதுக்கு கொடுங்க வெட்டியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெசிப்ட் கொடுத்தேன். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு சரி ஓகே அந்த ரெசிப்ட் நம்பர் இருக்கு, நம்பரை கால் பண்ணி பார்த்தா நம்பர் டெல்லிங் இஸ் கரண்ட்லி அன்அவைலபிள், ப்ளீஸ் செக் தி நம்பர். லியோனார்டோ மாதிரி சிரிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க. அட்ரஸ பார்த்தா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, திருச்சி மாவட்டம்ல இது ஒரு ஊர் பேர் சொன்னாங்க. அந்த ஊரு பேர் போட்டா திருச்சி மாவட்டம் இல்ல தேனி மாவட்டம் இருந்துச்சு. அட்டா போய் ஏமாத்திட்டாங்க. அது ஷிட் 800 ரூபா போச்சு.
எவ்வளோ முடியல. அந்த சமயத்துல வந்து எல்லாரும் என்னைய போட்டு கலாய்ச்சி எதுக்கு தேவையில்லாத இந்த சோசியல் சர்வீஸ்ல சமுத்திர கன்னியாணின்னு அப்படின்லாம் சொல்லிட்டு என்னைய கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. போடா நீ வேற. அவனுக்கு என்னன்னா ஓசில சோறு போச்சு ஒரு அர்த்தமா. ஏன் வீட்டுல நீங்க சொல்லுங்க, என்ன ஸ்கேம் எதனா ஆயிருக்கீங்களா? ஸ்கேமுக்கு எல்லாம் ஒன்னும் அவ்வளவு எல்லாம் இதாகல. வேணா இது சோசியல் மீடியா ஸ்கேம்ஸ் தான் நிறைய இருக்கு. ஃபேக் ஐடி நிறைய பொண்ணு அதே மாதிரிதான் ஸ்கேம் எல்லாம் அவ்வளவா ஒன்னும் ஆனது கிடையாது. இல்ல இவன் டைலர் வந்து யாருக்கிட்ட ஃபேக் ஐடில இருந்து பேசினாங்கிறத சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க ஃபேக் ஐடிய. அதனால சொல்ல முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன் நானு. இல்ல ஃபேக் ஐடி போயிருச்சு, இப்போ சொல்லி என்ன யூஸ்? ஆமா அந்த ஃபேக் ஐடியை டிசேபிள் பண்ணிட்டோம் 3 பேஜுக்கு பயந்து. உடனே அவன் டிஎம்க்கு வந்துருவானே, வந்து கதறுவான். ஐயோ பிஜிலிட்ட கேளுன்னுவான், எதுவா இருந்தாலும் பிஜிலிட்ட கேளு. அவன் வருவான்டா, வந்து மேனேஜர் கதறுவான். டாபிக் போவான்டா, டேய் டாபிக் போவான்டா. அவனுக்கு பயமா இருக்கு கேஸ் வாங்கிடுவோமான்னு. சரி ஓகே. பிஜிலிட்ட கேளு, லாயர் தான் பிஜிலி போட்டனா. டேய் சும்மா சிவனேன் போற என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக். இல்ல ஆனா அவனுக்கு வந்து பிஜிலி மேல பர்சனலாவே ஏதோ ஒரு கோபம் இருக்குது. இதுதான் தவறான விஷயம். பிராலி ரொம்ப நேரமா என்னமோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு பேச ட்ரை பண்றான் போல இருக்கு. சொல்லுங்க பிராலி. நான் சொல்லிடுறேன். அதான் நான் பார்த்த ஸ்கேம்னா வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்துனான்னு சொல்லிட்டு 2 ரூபாய் ஜெராக்ஸுக்கு 5 ரூபாய் வாங்கிடுவான் ஒருத்தங்க கிட்ட இருந்து. அதெல்லாம் இந்த டாப்பர் குளிச்சு அவங்க பண்றதா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மோஸ்டா நானே வந்து சில ஆன்லைன்ல வந்து சேல்ஸ் பண்றதுனால ஓரளவுக்கு நிறைய என்னென்ன டைப்ல ஸ்கேம் பண்ணுவானுங்கன்னு தெரியும். இங்க வந்து ஒண்ணு டெலிவரி ஆயிடும் சார், 10 நாள்ல வந்துடும் சார், இது ட்ராக்கிங் ஐடின்லாம் கொடுப்போம். ஆனா ட்ராக்கிங் ஐடினா அது ஒரே இடத்துல இருக்கும். என்னடா ஒரே இடத்துல இது சார், 1 மாசத்துல வந்துடும் சார் அப்படின்னு. 1 மாசம் கழிச்சு பார்த்தா அவன் அக்கௌண்ட்டே வெப்சைட்டே முடிஞ்சிட்டு இருக்கும், ஹோஸ்டிங்கே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். இது ஏதோ டைரக்ட் அட்டாக் மாதிரி இருக்குதுங்களே. இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அததான் இவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இவங்களால? நான் ஒன்னும் இவனுக்குலாம் நான் நேரடியா பாதிக்கப்படல. பட் நம்மள வந்து இப்போ பண்றோம்ல, சோ எங்கேயும் வந்து அந்த மாதிரி கேட்பானுங்க, இந்த மாதிரி பண்ணிருவீங்களா அப்படின்னு. எனக்கு என்னமோ பிராலி நைட் ஆனா வந்து போன் பண்ணி கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லு சார். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நாங்க வந்து ரெடி பண்ணிருக்க வெப்சைட்டே கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். நாங்க ரியாக்ட்ல பண்ணிருப்போம். சோ வந்து HTML மாதிரிலாம் இருக்காது. சோ நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த பிராலி வெப்சைட்ல போனீங்க வச்சுக்கோங்களேன், ஷவுட் அவுட் கொடுத்துட்டாரு, நம்மளும் அப்படியே சொல்லிடலாம் பிராலிக்கு ஒரு ஷவுட் அவுட். அப்படியே பிராலியோட வெப்சைட் பேரையும் சொல்லிருக்கேன். கடைசியில வெப்சைட் பேர் சொல்லாம யாருக்குலாம் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தீங்கன்னு கேட்க போறானுங்க. சொல்லிருங்க, வெப்சைட் பேர் சொல்லிருங்க. இல்ல வெப்சைட்டே இல்ல, அது 1 மாசம் தான் வச்சிருந்தேன். சும்மா ஒரு ஹேக்கத்தான் ப்ராஜெக்ட்காக ஹோஸ்ட் பண்ணேன். அதுக்கே 200 ரூபாய் வாங்கிட்டானுங்க ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, நீங்க வாயில வழியில டிஎம் பண்ணலாம், அவரோட ப்ராஜெக்ட் சொல்லலாம். டாபர் 25ன்ற டாபர் ஐயா 25 ப்ரோமோ கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். செக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இந்த படத்துக்கு 50% ஆஃப். நீங்க உங்க டிக்பிக் சென்ட் பண்ணீங்கன்னா 90% ஆஃப். நீ கூட பாட்டா. இப்போ அதான் அப்படி நம்ம சோசியல் மீடியா ஸ்கேமுக்கு வந்துருவோமா? சோசியல் மீடியாங்கிறதுக்கு முன்னாடி இமெயில் ஸ்கேம்ஸ் பாத்துருக்கீங்களா நீங்க? இந்த வந்து நான் வந்து நைஜீரியால இருந்து நைஜீரியால இருந்து ஒரு இளவரசி பேசுறேன். எங்க அப்பா வந்து திடீர்னு செத்து போயிட்டாரு. எங்க அப்பா எனக்கு வந்து 500 கோடி காசை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா வந்து என்னை வந்து என்னோட மாமா கொல்ல பாக்குறாரு. சோ வந்து நான் இந்த காசை வந்து உங்களோட அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன், நீங்க வந்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணி உங்கள்ட்ட இந்த காசை வாங்கிக்கிறேன், உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் தரேன்.
மாதிரிலாம் சொல்லிட்டு இல்ல இல்ல உங்களை பார்த்தா வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை தன்மையா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி என்னோட மெயில் ஐடி பேர் வந்து பிளேபாய் கிறிஸ்டோபர்னு இருக்கும். சரியா? லோகோ வந்து பிளேபாய் லோகோ போட்டிருப்பேன். இத பார்த்தா அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சாமா. இல்ல இல்ல எந்த ஜட்ஜி புண்டையா இருந்தாலும் இதெல்லாம் நம்ப மாட்டான். சரியா? கடைசிலதான் போடுவாங்க நம்ம பிட்ட. நீ வந்து ஒரு 4-5 வாட்டி அவங்களோட கன்வர்ஸ் பண்ணிட்டேன்னு வைய, ஓகே நான் ரெடியா இருக்கேன் எல்லாம் சொல்லிட்டேன்னா கடைசியில சொல்லுவாங்க, ஓகே இப்ப இந்த காசை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், பட் எனக்கு நீங்க வந்து அந்த சென்ட் பண்ற அந்த ஃபீஸ மட்டும் நீங்க பே பண்ணிருங்க, அது ஒரு $100 வந்துரும். ஏன்டா நான் 500 கோடி வச்சிருக்கல, $100 பாட மாட்டியா நீ அப்படியே $100 நீ வந்து இந்த கேள்வியை கேட்காம போட்டேன்னா அவ்வளவுதான், $100 போயிரும். அந்த மெயில் ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். பை பிரான்ஸ். ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு முடிச்சானே. இப்போலாம் எஸ்எம்எஸ் ஸ்கேம்ஸ் தான் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அப்படியாடா? எஸ்எம்எஸ்ல எல்லாம் பெருசா நான் ஸ்கேம் ஆனதில்ல. இல்ல எஸ்எம்எஸ்ல எல்லாம் வந்து ஃபார்வர்ட் மெசேஜ், பூமர் ஃபார்வர்ட் மெசேஜ் தான் நான் பாத்துருக்கிறேன். இல்ல எந்த மாதிரி மெசேஜ், நம்பர் மெசேஜ் வரணும், எஸ்எம்எஸ்-ஆவே வரணும். எப்படி தெரியுமா வரும்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஒன் ஆதி 6/8 அப்படின்னு. என்னது ஆதி 6/8? அதான் இந்த மாதிரி ஆதி 6/8ன்னுவான். சரி, அதையும் மீறி சில பேர் வந்து ஆசைப்பட்டு கார் கொடுக்குறானுங்கன்னு நம்ம செகண்ட்ஸ்ல வித்தா கூட பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமர் பண்ணிட்டு சரி போலாம் அப்படின்னு வானுங்க. அவன் குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அவன்ல சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு போஸ்டல் தான் கொடுப்பானுங்க. போஸ்டல் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அதுல வந்து நீ இந்த அமௌண்ட் போடுறானோ. ஏன்டா போஸ்டல் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன்னா, போஸ்டலுக்கு வந்து அவ்வளவா ஐடிஸ் தேவை கிடையாது போஸ்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. அத வச்சு நம்ம காசு போட்டோம்னே அவன் தான் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. அதுல இன்னொரு இது டைப் கூட அதுதான் ப்ரோ. அவன் அட்லீஸ்ட் பிராதிக்காவது பரவாயில்ல மெசேஜ் இருந்துச்சு. எனக்கு என்ன என்கிட்ட ஒரு பேங்க் ஐடி இல்ல, என்கிட்ட ஒரு பேன் கார்டு இல்ல, லைக் ஒண்ணுமே இல்ல. எங்க கிடைக்கும் வந்து ஒரு 18 வயசுக்கான ஒரு இதுனா லைசன்ஸ் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. எனக்கு போன் வந்து உங்க பேங்க் வந்து நாங்க ஒரு இது ஃபால்ட் கண்டுபிடிச்சாலும் அப்படியா சார் சூப்பர்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி உங்க போன் நம்பர், உங்க பேங்க் ஐடி, உங்க ஓடிபி நம்பர் அனுப்புங்கன்ட்டான். டேய் பேங்கே அது எனக்கு எதிரா ஓடிபி சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணி பார்த்தா, the number you are calling is currently unavailable, please check the number that you are dialing ன்னு. ஒண்ணுல அவன் வந்து இந்த கார்டு மேல இருக்க 16 நம்பர் கேங்கோட பிரான்ச் தான் அவன். உனக்கு போன் பண்ண இவனுங்க இப்போ எவால்வ் ஆயிட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கால் வந்துச்சுன்னா, எங்க அண்ணனுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? என்ன சொல்றான், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எங்க அம்மாக்கு வருது, எங்க அம்மால யாரும் ஆம்பளை பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. சரி, எங்க அண்ணன் பேசுறாங்க, இந்த மாதிரி கார்டு மேல இருக்க நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்றானா. எங்க அண்ணல அது ஏன் அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னு ஒண்ணு ஒருத்தன் உஷாராயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணோம். அப்படியே சொல்லிட்டு சிலர்லாம் கெட்ட வார்த்தையில திட்டுவானுங்கடா. அவனுங்க தமிழ்ல கெட்ட வார்த்தை எல்லாம் படிச்சு வச்சிருப்பானுங்க. ஓதா கார்டு மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லு. இன்னொரு ஸ்கேம் இருக்கு. இப்போ எஸ்எம்எஸ்லயே வெப் லிங்க் வந்துரும், அங்க போய் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி வரும். அதுல என்டர் பண்ணீங்கன்னா காசு எடுத்துருவான், அப்படியே போனும் ஹேக் பண்ணிடுவான். ஹேக்கர் மேன் மெர்சல் விஜயனா நீங்களா? அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்த ஸ்கேம் என்னன்னா, ஒரு OLXல ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம்னு ட்ரை பண்றீங்க, ஒரு நல்ல பொருள் ரேட்டு கம்மியா. என்ன நீங்க வந்து எனக்கு நான் ஊர்ல இருக்கேன் சார், நீங்க அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்டுருங்க, ஒரு பேசிக் அமௌண்ட் மாதிரி. இப்போ ராயல் என்ஃபீல்டு ஒரு 1.5 லட்சம் வச்சுக்கோங்களேன், ஒரு 20,000 அமுச்சு 20,000 பாத்துருக்கீங்களா? 20,000 அமுச்சு விடுங்க சார், நம்ம வந்த உடனே பேலன்ஸ் கொடுத்துறேன் அப்படின்றானுங்க. சரி, நம்ம சரி 1.5 லட்சம் ரூபாய் பைக் 1 லட்சம் ரூபாய்க்கு வருதே. அதுதான் இது வந்து இந்த சதுரங்க வேட்டை மாதிரிதான், அவனோட பேராசையை தூண்டணும் அண்ணன். அதான் அப்படி என்ன பண்றான் அவன், ஒரு இது QR கோடு மாதிரி அனுப்புறான். சரிங்களா? அந்த QR கோட எல்லாம் இவன் பேடிஎம் மாதிரி நினைச்சு பேக்கா ஸ்கேன் பண்ணிடுறான். பேடிஎம் கரோ அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்கேன் பண்ணி அமிச்சா ஆக்ட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கிடுறானுங்க, ஃபுல் அமௌண்ட் தூக்கிடுறானுங்க. அக்கௌண்ட்டுக்கே ஃபுல் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா, வந்து கோட் பண்ணிருப்பானுங்க. அது எப்படின்னா வந்து கியூஆர் குள்ளேயே வந்து கோட் பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்ஜெக்ட் இது மாதிரி ட்ரோஜன் மாதிரி தான். அது வந்து என்ன பண்ணும், நம்ம போய் கியூஆர் ஸ்கேன் பண்ண உடனே ட்ரோஜன் ஆக்டிவேட் ஆகி போயிட்டு நம்மளோட சீக்கிரசி பின்னுலாம் இருக்குல்ல, எல்லா பின்னுமே அவனுக்கு அப்படியே காமிச்சிடும். அசோ என்ன பண்ணலாம், நீ ஈஸியா போயிட்டு ஓடிபி அதான் யூபிஐ பின்னே போட்டு கூட காசை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு அன்ரிலேட்டட் வலை பேச்சு பண்ணிக்கிட்டேன் நானு. சுதா கொங்கரா வந்து ரத்தன் டாட்டான்னு படம் எடுக்கிறாங்களா, மாதவன் நடிக்கிறானா? ப்ரோ அது வந்து ஃபேன் எடிட்டா ப்ரோ? அது என்னது அது ஃபேன் எடிட் ப்ரோ? அது ஃபேன் எடிட்டா? அது எஸ்எஸ் மியூசிக்லயே போஸ்ட் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ் மியூசிக்கே ஃபேன் எடிட் தான்டா. எஸ்எஸ் மியூசிக்கே ஃபேன் எடிட் தான்டா. இல்ல நான் வெரிஃபைட் போஸ்ட்ல ஏதோ ஒன்னு பார்த்தேன். அப்படியே அது கீழ அவன் போட்டுருப்பான், எடிட்டட் பைன்னு சொல்லி போட்டுருப்பான். அத பார்க்கல யாரும். இல்ல எடிட்டட் பை அன்பான சூர்யா ஃபேன்ஸ் இருக்கும். இல்ல என் டவுட் என்னன்னா இப்ப வந்து இந்த படத்துல வந்து நம்ம பரேஷ் வந்து கேமியோ கொடுப்பாரா? யார் பரேஷ்? இல்ல ப்ரோ, தி அண்டர்ஸ்கோர் எடிட் மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு பேஜ், அந்த பேஜ்ல போய் பார்த்தா அவனே சொல்லிருப்பான் ஃபேன் மேடு ரத்தன் தாத்தா பயோகிராஃபின்னு சொல்லிட்டு அவனே போட்டிருப்பான். இல்ல நான் ஏன் இங்க பேச வந்தேன்னு நீங்க நினைப்பீங்க, சரியா? ஃபேன் மேடுங்கிறதே ஒரு ஸ்கேம் தான். அப்படி நான் வந்து கனெக்ட் பண்றேன். இன்னொன்னு ஸ்கேம், பைக் ஸ்கேம் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். இது ஓஎல்எக்ஸ் செகண்ட் ஹேண்ட்ல எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட வண்டி இருக்கு, நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் அவங்க வீட்டுக்கே ஷிப் பண்ற வண்டி, நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் கொடுத்தா மட்டும் போறோம்னு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இவங்க அனுப்பின உடனே பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. You have been acted by Mersal Vijay. ஆனே அவங்க மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணும். ஏய் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லடா. இல்ல இன்னர் மைண்ட்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்ட்டு, சரியா? இருந்தாலுமே ஒரு பேராசையில அதை செய்யறது நமக்கு தெரியும். இவனை நம்புற மாதிரி இல்ல, இவன் நம்மள செஞ்சு விட்டுருவானோன்ட்டு. ஆனா ஒரு பேராசையில வந்தா நல்லா இருக்குமே செய்யறது, ஆனா செஞ்சிருவானுங்க. சரி, நம்ம மெயினா இப்ப இந்த சோசியல் மீடியாக்குள்ள வந்துடலாம். என்ன ப்ராப்ளம் பண்றானுங்க, எப்படி எல்லாம் ப்ரோமோட் பண்றானுங்கன்னு வந்துடலாம். முதல்ல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ல பண்ணுங்க. அதே மாதிரிதான் அதே மாதிரி இந்த க்ரோ ஆப் அப்படி. ஆமா, நீங்க 2 ரூபா போட்டா 10,000 ரூபா கிடைக்கும், ஓம்பலாமே அப்படின்னுவானுங்க. மேல போதா கீழே போதான்னு. என்ன கிராஃப்னு லேமேன் டெர்ம்ஸ்ல சொல்றீங்க? ஸ்டாங்க்ஸ்னு சொல்லுங்க. ஸ்டாங்க்ஸ் மேல போதா ஸ்டாங்க்ஸ் ஆகுதா நாட் ஸ்டாங்க்ஸ் ஆகுதான்னு பார்த்து சொல்லணும்னு சொல்லுங்க. இப்போ பிராங்க்ஸ்டர் ராகுல் அடுத்த வாரம் வீடியோல இந்த மாதிரி இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க நிபாஸ், இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிபாஸ் உங்க ஸ்டாங்ஸ் எவ்வளவு ஏறுதுன்னு நீங்க பாக்கலாம். ஸ்டாங்ஸ் ஏற உங்களுக்கு போனர் ஆயிட்டே இருக்கும். பண்ணுங்க நிபாஸ். What if transfer Rahul was a gangster? அது அப்புறமா யூடியூபுக்கு வருவோம். இப்போ இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அங்க இருக்கிற இது பத்தி பேசலாம். ஆமா ஆமா, மெயின் ப்ரமோஷன் இன்ஸ்டாகிராம்லன்னா மீம் பேஜஸ். இல்ல மீம் பேஜஸ் வந்து அடுத்து வருவோம். நம்ம முதல்ல இவனுங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு கூட்டம் தெரியுது பேரு. ஆமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிக்டாக்கர்ஸ். இந்த டிக்டாக்க ட்ரால் பண்றவங்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல வருவாங்களா? கண்டிப்பா யார சொல்றீங்கன்னு தெரியுது.
கண்ணும் பாசனம் 100. சோ இந்த இன்ஃபுளுசர்ஸ் வந்து இல்ல இன்ஃபுளுசர்ஸ் வந்து ப்ரமோஷன் தான் பண்றானுங்க. இவனுக்கு வந்து ஸ்கேம் பண்றானுங்களான்றது எனக்கு தெரியல. அதாவது நம்ம டேட்டாவை இவனுங்க ஸ்கேம் பண்றானுங்க, அது வேற விஷயம். டேட்டாவை உறிஞ்சி எடுக்கிறானுங்க. ஆனா இவனுங்க ப்ரமோட் பண்ற விஷயங்கள் வந்து சில நேரத்துல வந்து இவனுங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது இல்ல. திடீர்னு வந்து ஃபேர்னஸ் கிரீமுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி விட்டுருவானுங்க. இல்ல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீங்க யாரோ ஒருத்தர் ஸ்டோரி போட்டு உங்களுக்கு டேக் பண்ணிருந்தேன். ஆப்பிள், ஐபோன், ஐபாட் விக்கிறேன்னு சொல்லி விக்கிறாங்க. அதுதான் பேசலாம் வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் காசு வந்திருக்கானுங்க ப்ரோ. இது வந்து நம்ம ஒரு 5 ஸ்டோரி போவோம். லைக் 6வது ஸ்டோரி பார்த்தா ஸ்பான்சர்ட்னு சொல்லிட்டு வரும். ஐபோன் 20,000 rupees சர்ப்ளஸ் ஒரிஜினல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் பார்த்தா ஸ்டோரி ஹைலைட்ஸ் இருக்கும். கஸ்டமர்ஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டு நம்ம அதுல போய் பார்த்தா வந்து ஓ மை காட் அச்சா போன் பாய் அப்படின்னு சொல்லி போட்டு அவனும் 2 தம்ஸ் அப் பட்டன் அமுச்சு விட்டுருப்பான். இதை நம்பி வாங்கிட்டு போய் 20,000 ரூபாய். இல்ல இதே மாதிரி நான் பாத்திருக்கேன். இந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாம் நடக்கும்ல, ப்ரெடிக்ட் பண்றேன்னு இவன் ஸ்டோரி ஹைலைட்ஸ்ல போட்டு காசு வாங்குறது. ஏன்னா இந்த ட்ரீம் 3 நாள் கழிச்சு இல்ல ப்ரோ 3 நாள் கழிச்சு பேஜ் போய் பார்த்தா பேஜ் இருக்காது. ஏன்னா 3 நாளைக்காக ஸ்பான்சர் போஸ்ட் எல்லாம் போட்டியாடா, பெரிய காசுக்காரனா இருப்போம் போலயே. அது இல்ல இன்னொரு நான் வந்து இது சம்பந்தம் இல்லாத டாபிக் தான். ஒருத்தன் பேஜ் வந்து ப்ளூ டிக் வெரிஃபைடுன்னு ஏதோ நீங்க ஏதோ காசு கொடுத்தீங்கன்னா ப்ளூ டிக் வெரிஃபை பண்றானா. அதுல அவன் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டிருந்தான். அதுல இருந்து அனுராக் கஷ்யப் வந்து இவன்கிட்ட கேட்டிருக்கானா எனக்கு ப்ளூ டிக். அனுராக் கஷ்யப் வந்து மீராபாய் பையா தாக்கப்பட்டாரா? மீராபாய் பாய் ஃப்ரெண்டா? ஏன்னா அவரும் ப்ளூ டிக் வச்சிருக்காரு. இவன் ஃபேக் ஐடி கேட்டாராம், ப்ளூ டிக் வேணும் காசு அனுப்புறேன்னு சாட் எல்லாம் போட்டிருக்கான் அவன். இல்ல ப்ளூ டிக் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ளூ டிக்லாம் வந்து நீ ஏதாவது ஃபேமஸா இருந்தா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீ சக்சஸ்ஃபுல்லா இருந்தா ஃபேமஸா இருந்தா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே எங்க மீராபாய் எப்படி ஆனாருன்னு எனக்கு தெரியல. ஆமா அவரு கிரியேட்டர்ல எப்படியோ வந்துருப்பாரு. எப்படின்னா வந்து வெரிஃபிகேஷன் நடக்கணும். உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணனும். அதேதான். நீ சொல்லு பிராலி சொல்லு. அதான் அவர் சொன்னதுதான், தைனர் சொன்ன வந்ததுதான் நானும் சொன்னேன். அதான் வெரிஃபிகேஷன் நடக்கும். நம்ம வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு தான் வந்து நமக்கு திக்கே வெரிஃபிகேஷன் அந்த திக்கே வரும். இப்ப நான் ட்ரை பண்ணா கிடைக்குங்களா? நீங்க வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் அந்த மாதிரி மாத்தினீங்கன்னா வேணா வரணும். அப்படியா? ஆமா சரி. வராது. ஆமா உங்க பர்சனல் அக்கௌண்ட் வந்து ஒரிஜினலா இருக்கணும், அதுதான் முக்கியம் பேஜுக்கு. இருங்கடா நானும் வரேன்டா, இருங்கடா. இல்ல நிறைய பெரிய ஆளுங்களே வந்து ஒன்னும் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணாம இருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கே கூட சில அமௌண்ட் எல்லாம் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் இல்ல, இப்போ மிஸ்டர் வேர்ந்து வாங்கினவரே ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் நிறைய பேர் கேக்குறாங்க. அதான் நீங்க வந்து நேச்சுரல் பாடி பில்டிங்கே வந்து மிஸ்டர் வேர்ந்து வாங்கிட்டீங்களே, போய் ப்ளூ டிக் வாங்கலாம்ல அப்படின்னு. அதெல்லாம் தம்பி வெரிஃபிகேஷனுக்கு நிறைய பண்ணணும், வேற அமௌண்ட் வேற கேக்குறானுங்க அப்படின்னாரு. இல்ல மினிமம் 10k ஃபாலோவர்ஸ் இருக்கணும் வெரிஃபிகேஷன். அவருக்கு இருக்கே, அவருக்கு 50k மேல இருக்கு. அப்ப வந்து என்னோட பர்சனல் ப்ரொஃபைல் வந்து நாட் ஸ்டாங்ஸ் இப்பதான் 2000 தான் இருக்கு. அது என்ன ப்ரோ பாட் ஃபாலோவர்ஸ் போட்டு ஏத்திக்கலாம், அதுக்குனே இவங்க போட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் என்ன காசு கொடு ஃபாலோவர்ஸ் ஏத்தி தரோம். அது ஒரு ஸ்கேம். ஆமா காசு கொடு காசு. ஆக்சுவலி பாட் ஃபாலோவர்ஸ்னால இவனுக்கு எந்த பிரயோஜனமே இல்ல, என்னத்துக்கு அதுன்னு தெரியல. நம்பர் காட்ட வேண்டியதான், இங்க பேரு எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குது பத்தியான்னு காட்டுறதுதான். பாட் லைக் கூட போட்டுக்கலாமே. ஆமா பாட் லைக் இவன் இருக்கிறான் பாரு,
இவன் இருக்கிறான் பாரு நம்மாலு டைலர் டேடன், இந்த ஆட்டோ லைக் ஆட்டோ ரிப்போர்ட்டுக்கு எல்லாம் பேர் போன ஆளு இவன். இப்போ நாங்க கெரியரே காலி பண்ணிருக்கோம். கெரியர் காலி பண்ணி பெரிய வீடியோ அந்த ஃபிளாஷ் சேல்ல வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு வந்து ஆட்டோ கிளிக்கர்னு ஒண்ணு இருக்கு. அது கொடுத்தா வந்து ஃபிளாஷ் சேல்ல வந்து அந்த 1 minute சேல்லயே வந்து ப்ராடக்ட் வாங்கிடலாம் அந்த ஆட்டோ கிளிக்கர் யூஸ் பண்ணா. அதான் சொல்லுவாங்க. சரி, எனக்கு தாண்டா எதுவும் டெக்னாலஜி தெரிய மாட்டேங்குது. நீங்க பூமர் தான். இப்படி டைரக்டா அட்டாக் பண்ணிட்டேன் ப்ரோ. இந்த மாதிரி நீங்க ஸ்பான்சர் ஸ்டோரி போட்டு உங்ககிட்ட எவ்வளவு காசுனாலும் போட்ட காசு டபுள் எடுக்கலாம். ஒருத்தன் ஆசி போக வச்சு அதுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் தான். நீங்க அப்படியும் ஸ்கேம் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க 16K ஃபாலோவர்ஸ்க்கு, நான் விவசாயிக்கு காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் ஆளுகிட்ட எடுத்து இதான் நீனு நாங்க அண்டர்டேக்கரு டெய்லரு அப்புறம் பிராலி 5 பேர் பேங்காக் போயிட்டு வரலாம். பண்ணிடுவேன்டா ஒண்ணும் இல்லடா, நேத்தன் ரேக்கையும் காட் பண்ணி கழட்டி விட்டுறேன். நம்ம 5 பேர் போயிட்டு வந்துருவோம். தாய்லாந்து போயிட்டு வந்துட்டு ஒரே ஒரு பக்கத்து தெருவுல இருக்க ஒரு விவசாயிக்கு போயிட்டு சும்மா ஒரு அமௌண்ட் ஒரு 2000 ரூபாய் செக் கொடுத்துட்டு இதை போட்டோ எடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இல்ல உங்க பேர்ல மரம் நட்டுருவோம்னு சொல்லிடலாம். ஃபாரஸ்ட் டிடிகே ஃபாரஸ்ட். அடுத்து டிடிகே வேல்யூன்னு ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்டா. நம்மளே நம்மளே ஷார்ட் பிலிம் பண்ணுவோம், நம்மளே சீரிஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுப்போம். கேட்க போறா, நாமளும் பாட் சப்ஸ்கிரைபர் சேர்த்திப்போம். ஒண்ணும் இல்ல, நம்ம பிஜிலியோட டிக் பிக்க ரிலீஸ் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். 4-5 பேரை ட்ரிகர் பண்ணிட்டு ஐ அம் a prankster ஒன்லி ஃபேன்ஸ் கிரியேட் பண்றோம் பிஜிலிக்கு. பிஜிலிக்கு இப்போ வரைக்குமே தெரியாது ஒன்லி ஃபேன்ஸ்னா என்னன்னு. இந்த பாட்காஸ்ட் நிஜமான பிஜிலி ரமேஷ் வச்சு ஒன்லி ஃபேன்ஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய காசு வரும். சரி நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த பிஎஸ் வேல்யூ மரம் நடுறது வச்சு இது பிராலியும் நீங்க கிறிஸ்தவன் யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, யாரு சொன்னீங்கன்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. இந்த மரம் நடுறானுங்கல்ல, என்ன பண்ண போறாங்க இப்போ ஒரு தென்னை மரம் வைக்கிறானுங்க, தென்னந்தோப்பா மாத்திரம்னா அவங்களுக்கு டபுள் த லாபம்ல. ஏடா காசு என்கிட்ட இருந்து வாங்கிப்ப என்ன என்னடா அது பித்தலாட்டமா இருக்கு. இல்லண்ணே வார வாரம் உங்களுக்கு ஒரு தேங்காய் தருவாங்க. இல்லன்னா நீ வார வாரம் தேங்காய் தருவாங்களா? இதுதான் கோயில்ல இல்ல வார வாரம் இல்ல, அந்த இது இருக்குல்ல நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு பிளான் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மரம் நட்டுருப்பாங்களா. சோ 5 மரத்துல வந்து 5 காய் காய்ச்சா கூட 25 காய் போயிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போய் அத்துன்னு வந்துடலாம்ல. ஏண்டா பிராலி மரம் நடுறாங்க நம்புறியா? அதுக்கு உங்க வீட்டுல மரம் நட்டுக்கலாமையா? இல்ல கடைசியில நம்ம ஈஷால சொன்ன மாதிரி நாங்க இத்தனை மரத்துக்கு விதை தூவணுங்க, அது யார் வேணாலும் காய் திருடலாம், ஆனா விதை போட்டது நாங்க தான். ஆமா, ஈஷா அவர் பேர் என்ன, அந்த பேர் என்ன, சத்குரு வந்து டான்ஸ் ஆடுறாராம், வீடு டான்ஸ் ஆடுறாராம், விதை நாம் போட்டதுன்ட்டு. ஓகே, பேக் டு தி டாபிக் வரும். நம்ம சும்மா அப்படியே அவங்க பேரை சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து டைரக்டா ஸ்கேம் பண்றாங்களான்னு கேட்டா வந்து ஐ டோன்ட் திங்க் சோ. அதாவது நான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் சொல்றது தனி மனித இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நான் சொல்றேன். இப்ப மீம் பேஜஸ் பத்தி நம்ம இன்னும் பேசல, மீம் பேஜஸ்க்கு அடுத்து வருவோம் நம்ம. சிங்கிள், அதாவது ஒரு தனி மனுஷன் ஒருத்தன் வந்து இன்ஃப்ளூயன்சரா இருக்கான். இப்ப நம்ம மீராக்கா பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், நம்ம டிக்டாக்கர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து
இண்டிவிஜுவல் இன்ஃபுளுசர்ஸ். சரியா? இவங்க வந்து எப்படின்னா இவங்க வந்து விஷயங்களுக்கு வந்து ப்ரமோஷன் தான் கொடுக்குறாங்களே ஒழிய ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ஸ்கேமிங் எனிஒன். அவங்க ப்ரமோஷன்ல வந்து தப்பான விஷயங்களுக்கு ப்ரமோஷன் பண்றாங்க. இப்ப ஃபேர்னஸ் கிரீமா இருக்கட்டும், இந்த பாடியே வந்து பாடி பாசிட்டிவிட்டிங்கிறத வந்து ஒரு சைட்ல சொல்லிக்கிட்டே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்லிம்மிங் பெல்ட், ஸ்லிம்மிங் டேப்லெட்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பாடி பாசிட்டிவிட்டினா என்னன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. பாடி பாசிட்டிவிட்டினா என்னன்னா நீ வந்து இருக்கிற மாதிரியே உன்னை நீயே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, பீயிங் ப்ரௌட் ஆஃப் இட். இப்ப நான் வந்து குண்டா இருக்கேன்னா நான் குண்டா இருக்கிறதே வந்து நல்லா இருக்கு, ஐ எம் கம்ஃபர்டபிள் இன் திஸ். நான் வந்து ஒல்லியாகணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு சொசைட்டல் நார்ம் இருக்குல்ல, இப்படி இருந்தாதான் வந்து அழகு, இப்படி இருந்தா அழகு இல்லன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உடச்செறிஞ்சுக்கிட்டு நான் குண்டா இருந்தாலும் அழகுதான், ஒல்லியா இருந்தாலும் அழகுதான், குள்ளமா இருந்தாலும் அழகுதான்ன்ற மாதிரி ஒரு நம்ம பாடியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பாடி பாசிட்டிவிட்டி. சரி, அந்த சைட்ல வந்து அப்படி ஒரு ரூம் ஓம்பிட்டு பாடி பாசிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல வந்து மை ஜர்னி டு ஃபிட்னஸ் போடுறது. சரியா? ஒல்லி ஆனோன்னா மை ஜர்னி டு ஃபிட்னஸ் போடுறது. அந்த மாதிரி இப்ப குண்டா இருக்கிறதுன்னு இது இது பாக்குறதுக்குன்னு வர பாடியிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வரும். இப்போ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்ல அது ஒண்ணு நீ சொல்றது வந்து ஹெல்த்தி. சரியா? அதாவது உண்மையாவே வந்து ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுக்கிட்டு ஹெல்த்தியான ஒரு உடம்பு வச்சிருக்கிறது தான் வந்து உண்மையான ஹெல்த். ஆனா நான் என்ன சொல்றேன்னா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வருது. ஹெல்த்ங்கிறது வேற, பியூட்டிங்கிறது வேற. புரியுதா? நீ வந்து இப்படி இருந்தாதான் நீ அழகுன்னு சொல்றது தப்பு. இப்படி இருந்தா உனக்கு ஆரோக்கியங்கிறது வேற. ஆரோக்கியம் வேற, அழகு வேற. சரி, அதுதான் நான் சொல்றேன். பாடி பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து மேஜர்லி வந்து அழகை பத்தி தான் பேசுறாங்க இங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதான் என் பாயிண்ட் என்னன்னா வந்து ஸ்கின்னி ஃபேட்னே ஒண்ணு இருக்கு. நீ ஒல்லியா இருந்தாலுமே உனக்குள்ள ஒரு ஸ்கின்னி ஃபேட்னு ஒண்ணு இருக்கும். அது மூலியமா கூட உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஓகேங்களா? சோ வந்து குண்டு ஒல்லின்றது தான் வேற மேட்டர். ஃபேட்டை ஒழிக்கிறது தான் வந்து ஃபிட்னஸ்க்கான மேட்டர். அவ்வளவுதான். என்ன சொன்னீங்க? இது ஃபேர்னஸ் கிரீம், இது ஹெல்த் ஃபேர்னஸ் அந்த மாதிரி தான் ப்ரோமோட் பண்றாங்க சொன்னீங்க. சில பேர் வந்து இந்த ட்ரேடிங் ஆப், பெட்டிங் ஆப் பண்றாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸே. அப்படியா? நான் பெருசா பார்த்தது இல்ல. ஆக்சுவலி மேபி இருக்கலாம். ஏன்னா இவனுங்க இந்த பெட்டிங் ஆப் எல்லாம் வந்து யூடியூபர்ஸா போய் கான்டாக்ட் பண்ற மாதிரி இவனுக்கு கண்டிப்பா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்க்ளூஷன்ல நான் கடைசில சொல்லிக்கிறேன். விராட் கோலி, தீபிகா படுகோன் மேல கேஸ் போடுறாங்கன்னா இவங்க மேலயும் போட்டுதானே ஆகணும். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவங்க அதாவது இவன் வந்து ப்ரோமோட் பண்ண ப்ராடக்ட்னால தப்பு நடந்துச்சுன்னா இவன் மேலயும் போடலாம். அந்த இன்ஃப்ளூயன்சர் மேலயும் வந்து ஒரு கேஸா பதிவு பண்ணலாம். நீ ஏன் செக் பண்ணாம பண்ணு. அது ஏதோ ஒரு ஆக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி லா படி இஃப் யூ ஆர் என்டார்சிங் a ப்ராடக்ட் அத வந்து நீங்க பார்த்துதான் பண்ணணும், சும்மா கண்டமேனிக்கு பண்ணக்கூடாதுன்னே ஒரு லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மே பி ராங், பட் நான் இது எங்கேயோ பார்த்தேன். ரீசெண்டா இந்த பிளாக் ஷிப் விஷயம் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரோ ஷேர் பண்ணிருந்தாங்க அத. கிசமே போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இதெல்லாம் நான் கன்க்ளூஷன்ல சொல்ல வேண்டியது. பட் நான் சொல்றேன் இப்பயே, இவங்க என்னத்த ப்ரமோட் பண்றோங்கிறத பாக்கணும். இவங்க வந்து ஸ்கேம் பண்ணல. ஆப்வியஸ்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெருசா ஸ்கேம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் அவங்க என்ன ப்ரமோட் பண்றோங்கிறத வந்து கொஞ்சம் எத்திக்கலா யோசிச்சு இது வந்து கரெக்டா, ஃபேர்னஸ் கிரீம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம ப்ரமோட் பண்றதுனால கலரிசம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம சப்போர்ட் பண்றோம். வெள்ளையா இருந்தாதான் அழகு, கருப்பா இருந்தா அழகு இல்லங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்டைரக்டா ஆமான்னு சொல்றோம். we are accepting that fact. அதே மாதிரிதான் அதே மாதிரி இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல இன்னொரு பாயிண்ட்னா, இப்போ அதே சமயத்துல அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கண்ணை மூடிட்டு போய் வாங்க தேவையில்ல. நீங்களும் வந்து அதுக்கடுத்தது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களும் ஒரு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதான் ப்ரோ, இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கேம்ல மாட்டிக்காம இருக்கதா ஒரு 30 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு போயிடணும். இன்ஸ்டாகிராம்ல ஸ்கிப் ஆப்ஷனே இல்லையா? ஏங்க மீம்ஸ்லயே போடுறாங்களா சில பேஜ். அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். இல்ல மீம் பேஜஸ் வந்து மீம்ல ப்ரோமோட் பண்றது வேற விஷயம்.
சரியா? நியூஸ் சேனல் சில பேர் இருக்கிறாங்க, பின்னாடி கட்டை போன்ற பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்றானுங்க, ஆடு போடுறதுக்காகவே மீன் போடுறானுங்க இவனுங்க இப்போ. எல் ஷேப் ஆட் மாதிரி கீழே ஆடு. ஆமா ஆமா, கீழே ஆடு போடுறாங்க. அவனுங்களும் என்ன கருமத்தை ப்ரமோட் பண்றானுங்கன்றத நான் கவனிக்கல, என்னத்தையோ ப்ரமோட் பண்றானுங்க. பிசாபி மாதிரி இல்லாம இருந்தா சரி. சார் நம்ம மீம் பேஜஸ்க்கு வந்துருவோம். ஆக்சுவலி மீம் பேஜஸ்லயுமே வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் செய்யறானுங்க. பேஜ் ப்ரமோஷன் நடக்கும், அப்புறம் வந்து எதுனா ஆன்லைன் புட்டிக் மாதிரி இருக்கும், அத ப்ரமோட் பண்ணுவாங்க. ப்ரமோஷன் கிடையாது. அந்த மாதிரி இவனுங்க மீம் பேஜஸ்ல வந்து என்ன விஷயம்னா, அவனுங்க ப்ரமோட் பண்றதும் வந்து அவனுங்க கரெக்டா பாத்து பண்றானுங்களா என்ன ஏதுங்கிறதுலாம் தெரியல. ஆனா என்ன எனக்கு பசங்களா இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவனுங்க பண்ற அந்த ஆட் எதுவுமே நல்லா இல்ல, கிரிஞ்சா இருக்குது. அங்க பாரு ஒண்ணும் இல்ல மச்சான், அங்க பாருன்னு ஒரு டெம்ப்ளேட் அங்க பாப்பான் அவன். அங்க பார்த்தா வந்து இந்த 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 இடத்துல வந்து நம்ம பிராங்க்ஸ்டர் ராகுலோட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே தான் இருக்கும். மச்சான் இந்த இடத்துல போய் வாங்கினா உனக்கு வந்து 50% ஆஃபர் கிடைக்கும். அது வந்து ஒரு மாதிரி அன்நேச்சுரலா இருக்கும். நீ வந்து ரியல் லைஃப்ல அப்படி பேசவே மாட்ட, அந்த மாதிரி இருக்கும். இல்ல இன்னொரு நான் மீம் பாத்திருக்கேன். இந்த அந்த ஒரு பிரகாஷ் ராஜ் டெம்ப்ளேட் வரும், யார் சாமி இவ்வளவு கம்மிக்கு குட்ஸ் எல்லாம். ஆமா ஆமா, அதெல்லாம் பார்த்தேன்னா அதெல்லாம் பார்த்தேன்னா அப்படியே போன்ல வாந்தி எடுக்கலாமான்ற மாதிரி இருக்கும். ஒன்னே ஒண்ணு, இந்த இது ஃபேர் நான் அப்பவே சொல்லணும் மறந்துட்டேன். அதாவது என்னன்னா, இந்த கிரீம் ப்ராடக்டா இருக்கட்டும், ஹேர் ப்ராடக்டா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஸ்கேல்புக்கும் மாறும். சரிங்களா? நம்ம ஒரே தெரியா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப பிரியாணி மேன் போன வாரம் இதுல ஒரு ப்ராடக்ட் போட்டிருந்தாரு, ஏதோ ஒரு ஏர் ப்ராடக்ட் போட்டிருந்தாரு, அவர் பர்சனலா யூஸ் பண்ணிருக்கேன்னு போட்டிருக்காரு. அது சில பேருக்கு மேபி அவங்க ஸ்கேல்ப் செட் ஆகாம ஆயிருக்கலாம். அது நம்ம ஒரே தெரியா இவங்களையும் தாக்க கூடாது, நம்ம சைடு இருக்கு. உண்மைதான், ஃபேக்ட்ஸ் அதான். அது ஏர் ப்ராடக்ட்ன்றதுனால சில பேர் அது அந்த இதை போட்டு சில பேருக்கு அந்த இன்னும் ஃபால் ஆயிருக்கலாம், பால்ட் ஆயிருக்கலாம். அதான் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் செக் பண்ணணும். இன்கிரிடியன்ட்ஸ்லாம் செக் பண்ணி நம்ம ஸ்கேல்புக்கு இது அலர்ஜிக்கா இல்ல ஓகேவா அதெல்லாம் பாத்துக்கணும். இதான் யாரு சொன்னாலுமே சிம்பிள் கூகுள் செக் would be enough. எதுவா இருந்தாலுமே அது என்ன ப்ராடக்ட், அதுல வந்து என்ன இன்கிரிடியன்ட்ஸ்ன்றத பாக்குறதுக்கு ஒரு சின்ன கூகுள் செக்கே போதும். கூகுள் செக் கூட இல்ல, உங்களுக்கு நிஜமாவே கன்சர் இருந்துச்சுன்னா போய் டாக்டர் கிட்டே காட்டலாம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ நம்புறத விட யாராச்சும் டாக்டர் அவங்கள பார்த்து சொல்றது வேற, நீங்க ஆன்லைன்ல வாங்குறது வேற. மெயின் டாபிக்கான யூடியூப்க்கு வந்துருவோம். ஆமா பிஜிலி, அந்த இது அந்த ஷேர் இத பத்தி சொல்றேன் நீங்களே. அந்த ஷேர் மார்க்கெட் அந்த ட்ரேடிங் பார்க்கும்போது அவன் வந்து லைக் அந்த ஓனர் ஆஃப் தட் பர்டிகுலர் அந்த ஷேர் வந்து அவங்க பக்காவா எங்களுக்கு இந்த மாதிரியான ஆடியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க எந்த மாதிரி சேனல்கிட்ட போவாங்க, இந்த டெக்னாலஜி சேனல், இந்த டெக் சேனல், அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. சாதாரணமா அந்த ஐக்கியூ ஆப்ஷன் ஒரு ஆப் இருக்கு, இந்த ஆப்பை நீங்க போனீங்கன்னா இதுல இது இருக்கும் அது இருக்கும், நீங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம். ஒண்ணுமே இல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனா இதுவும் சொல்லுவாங்க, என் பேரை போட்டு சைட்ல 10ன்னு போட்டீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி. அப்படி பண்ணுவானுங்க. அப்புறம் அவங்க டார்கெட் கன்சியூமர்ஸ் வரலன்னா அவனே என்ன பண்ணுவான், ஒரு வீடியோ டெடிகேட்டடா இதுக்குன்னு போடுவான். நான் இப்போ வந்து ஒரு மாசம் அதை யூஸ் பண்றேன், என் பணம் இதுல போடுறேன், எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு. அது ஒரு ரொம்ப ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஒன்ஸ் நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, நார்மலா டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பத்தி நான் சொல்றேன், நார்மலா ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $10,000 போனஸ் அமௌண்ட் தருவான், சும்மா ஒரு பொம்மை காசு மாதிரி விளையாடுறதுக்கு. அது உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணி உங்க பேங்க் டீடைல்ஸ் அங்க தர வைக்கும். தந்தீங்கன்னா முதல் வாட்டி நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம், நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். என்ன பண்ணீங்க, ப்ராஃபிட் பார்த்தோன்னே இது சப்பையா இருக்கு, இது வச்சு நம்ம அழகா வீட்டுல சம்பாதிக்கலாமே லாக்டவுன்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற லாக்டவுனுக்கு வீட்டுக்கு தேவையான காசெல்லாம் இதுல போடுவான். போட்டுட்டு அமௌண்ட் பணமும் போயிடும். மாப்பிள இவன் தான் எங்கேயே அடி வாங்கி இருக்கான். இல்ல ப்ரோ,
நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி நாலேஜ் அதை நிறைய ஸ்டடி பண்ணேன். அது பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ஸ்கேம் ஃப்ராடு. இது வந்து எப்படி 100ல ஒரு 2 பேருக்கு இது ஹிட் ஆகும். 100ல ஒரு 2 பேருக்கு இருக்கிற அதான் இவன் என்ன பண்ணுவான், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் சொல்றல அந்த மேட்டருக்கு வரேன். ஒண்ணுமே இல்ல, நீங்க இதே மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 4-5 டெக் சேனல் தருவான். அவன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நீங்க அந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா ஒரு லிங்க்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்ன, அந்த லிங்க்ல போய் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அவனுக்கு 10% கமிஷன் அமௌண்ட். அவன் ஃபாலோவர் அவனை பார்த்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திஸ் இஸ் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுவான். அந்த ஆப் தரமா இருக்கா, குவாலிட்டியா இருக்கா இல்லையா, அவன் உண்மையிலேயே அவன் காசை போட்டானா இல்ல அவனுங்க காசு கொடுத்து இவனுக்கு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கொடுத்தாங்களான்னு சொல்ல மாட்டானுங்க வெளில. ஒரு நைஜீரியன் ஆக்டர் இருப்பாரு தெரியுமா, குழந்தை மாதிரி, திஸ் இஸ் பிசினஸ். இது வந்து ட்ரேடிங்ல நிஜமா நாலேஜ் இருக்கிறவங்க போய் பண்ணலாம். சும்மா யூடியூபர் பேஜ் கேட்டு பண்றவங்க எல்லாம் ஒண்ணு இல்ல, ஸ்கேம் 1992 2 எபிசோட பாத்துட்டு நானும் அர்ஷத் மேத்தா ஆவறேன்னு சொல்லிட்டு போனா போடாங்க வார்த்தை அனுப்பி விடுவாங்க. அது இல்ல ப்ரோ, இல்ல இப்ப வந்து மனிதகர் ஒரு டிடிகே சொன்னது ஓகே தான். பட் ஆனா நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட் படி பார்த்தா அந்த பேர் புல், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2 இருக்கு. இவனுங்க பண்றது ஃபுல்லாவே யூகே யூஎஸ் சம்பந்தப்பட்டது. அங்க நீங்க ரூபா போட முடியாது, டாலர் தான் போட முடியும். இங்க இருந்து அது பண்றதே வந்து ஒரு எப்படி சொல்றது, வேற ஒரு ஷேரை நம்ம இங்க வாங்கி பண்றது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு டூ. ஃபர்ஸ்ட் நம்ம ஷேரை நம்ம கத்துக்கிட்டு தான் நம்ம இங்க காசு இன்வெஸ்ட் பண்ணி அதுல வருது இல்லையான்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து ஒரு பாரை பிரஸ் பண்ணுவீங்க, அந்த பார் மேல போட்டு நீங்க அதை செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ப்ராஃபிட். அது வந்து ஒரு ஃப்ராட் தரும். பண்ணா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். ரியல் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவரு, அவர் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு ஷேர் மார்க்கெட்ல வந்து முன்ன போட்டுட்டு இருந்தார் அமௌண்ட். இத்தனைக்கும் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் வர அமௌண்ட் இங்க வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்ஸ்ல போடுறாரு. ஓகேங்களா, போட்டு வந்து அவர் வந்து இது வரைக்கும் 50 lakhs வந்து ஒரு ப்ராஃபிட்டா ஏர்ன் பண்ணாரு. ஓகேங்களா, ஆனா அதே ஆசையில திருப்பி திருப்பி போட்டு இப்போ 1 கோடி ரூபாய்க்கு கடன் ஆயிடுச்சு. ஓகே, சோ அதுதான். அது மட்டும் இல்லாம ட்ரேடிங்லயே வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து வீக்லி ட்ரேடிங், அதாவது வீக்லி எண்ட் வந்து ஃப்ரைடேஸ் வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது அன்னைக்கு வந்து பர்டிகுலர் ஒன் டே ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து ஒன் டே ட்ரேடிங். நீங்க சொல்றது வந்து ட்ரேட் வாங்குறதுன்னு சொன்னீங்க, ஸ்டாக்ஸ் வாங்குறது, ஷேர் வாங்குறதுன்னு வந்து அது வந்து மந்த்லி ட்ரேடு. ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ பர் டே ட்ரேட்ல பண்ணா கூட ஓரளவுக்கு வேணா நம்மளால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ 2000 போடுறோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரைடே ட்ரேட்ல. மேபி நம்ம வந்து அன்னைக்கான இது டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு லைட்டானா அதுக்கெல்லாம் லேர்னிங்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சுட்டு தான் பண்ணோம். ஸோ அன்னைக்கான டேட்டா அனலிசிஸ் வச்சு நம்ம ஒரு கம்பெனி மேல ஷேர் போட்டு வேணா ஒரு 2000 போடுறதுக்கு நம்ம 2500 எடுக்கலாம் வெளியே. ஓகேங்களா, இந்த மாதிரி பர் டேல போட்டு எடுக்கலாம். ஆனா மந்த்லி ட்ரேடுன்றது வந்து பெரிய அனலிசிஸ். அதுக்கு வந்து உட்காந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரிலாம் போட்டு பார்ப்பாங்க. அது பண்ணாதான் வந்து ஒரு கம்பெனி மேல ஷேரே பண்ணுவாங்க. அதுக்குதான் அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கே வந்து கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல போறதுக்குன்னே ஒரு கம்பெனிஸ், அவங்கள போய் நம்ம பார்க்கணும் ஷேர்ஸ்ல வந்து அமௌண்ட் போட போறீங்கன்னா. பட் நம்ம ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பை நம்பிக்கிட்டு இல்ல நானே பண்ணிடுவேன்டா புடிங்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டு அமௌண்ட் பெரிய அமௌண்டா போட்டினா மொத்தமா போயிடும், மைனஸ்ல போகும். இல்ல இது எப்படி இருக்குன்னா, இப்போ ட்ரீம் லெவல் கூட அப்படியேதான். ஒரு மேட்ச் இருக்கிற எல்லாத்தையும் நெக்ஸ்ட் மேட்ச்ல போட்டு தோத்து உட்காந்து இருப்பானுங்க. தாக்கப்பட்டாரா? இல்ல ப்ரோ, நம்ம வந்து இத பத்தி இந்த ஷேர் மார்க்கெட் டாபிக் எடுத்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். லைக் இந்த ஒரு டாபிக் எடுத்து இது ஒரு 2-3 minutes ஒரு 5 minutes டிஸ்கஷன் போறதுன்னா இவன் ஒரு 3-4 நிமிஷத்துல ஒரு 30 செகண்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவான். சோ இந்த ஆப்ல போனீங்கன்னா நீ இது இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம வாயால சொன்னா கூட பரவாயில்ல. இந்த அட்ராசிட்டி சீரியல பாத்தீங்கன்னா மச்சான் பண்ற சம்பாதிக்கிறேன் எப்படா சம்பாதிக்கிற மச்சான் இப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, இந்த ஆப்ல போயிட்டு நீ காசு போட்டா காசு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நானும் இன்ஸ்டால் பண்ணேன். அடுத்து நான் வந்து ராயல் என்ஃபீல்ட் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன்னு எடுத்துட்டு இருந்தேன். தேங்க்ஸ் டு MPL. நன்றி. அதேதானா உடனே கம்பீர் விராட் கோலி சொல்றாங்க டவுன்லோட் MPL நவ். டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு ஆமா, பிளே ஸ்டோர்ல இந்த மாதிரி இல்லீகல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணவே முடியாது.
அதே இல்ல ஆனா எம்பிஎல் இருக்கு, அதுதான் எனக்கு கடுப்பா இல்ல இருக்கு. இல்ல இல்லையா? இல்ல எதுவுமே இல்ல. ஆனா எம்பிஎலுக்கு வந்து ஏன் வந்து விராட் கோலியும் தீபிகா படுகோனும் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியும். சாரி பிராலி ஒண்ணு சொல்லிட்டா, பிளாக் ஷீப்பே இது பண்ணும்போது அவங்களும் மனுஷன் தான், அவனுக்கும் காசுனா எல்லாருக்கும் ஆசைதான் இருக்கும். இப்போ உனக்கே நான் ஒரு 50,000 கொடுத்துட்டு எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு உன் பேஜ்ல போஸ்ட் பண்ணாமலையா இருப்ப நீனு? இந்த எம்பிஎல் வந்து நானுமே அடிபட்டிருக்கேன். எம்பிஎல்ல ஃபர்ஸ்ட் வந்தாதான் ஒரு 10 ரூபாய் கொடுப்பான். 10 ரூபாய் வச்சு விளையாடும் போது நம்மளுக்கு அப்படியே வின் பண்ணிக்கிட்டே இருப்போம். அமௌண்ட் எல்லாம் வரும். ஆஹா ஜாலியா இருக்கு, வின் பண்ணே இருப்போம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் போட்டோம்னா மொத்தமா வலிச்சு எடுத்துன்னு போயிடுவோம். அண்டர்டேக்கர் ஐபிஎல் மேட்ச் ஃபைனல் அன்னைக்கு போட்டு அப்படிதான் போனான். ஒரு சீசன் சம்பாதிச்ச காசை 3 மேட்ச் தான் வரிசையா 3 மேட்ச் 15 ரூபா போட்டேன். முதல்ல 14 ரூபா தான் இன்வெஸ்டே பண்ணேன். சரிங்களா, 35 ரூபா வந்துச்சு. சரி ஐபிஎல் ஃபைனலு போட்டு பாப்போம், வந்தாமல போனா முடின்னு போட்டேன். பெரிய மங்காத்தா அஜித் இவரு. இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ, நம்ம வந்து இப்ப இவங்க இருக்கானுங்கல்ல, இது வந்து எதுக்கு இப்ப வந்து இந்த ட்ரீம் 11 இந்த மை 11 சர்க்கிள் இந்த ரம்மி இந்த ஜங்கிள் ரம்மி இதெல்லாம் ஏன் பிளே ஸ்டோர்ல இல்ல, இதெல்லாம் ஏன் ஏபிகேல இருக்கு? யோசிக்க மாட்டாங்க. ஆப் இருக்கா, காசு பாக்குறான்னு ஃப்ரெண்ட் சொல்லிட்டானா உடனே இன்ஸ்டால் பண்ண வேண்டியவங்க. ஒரே காம்பியா ட்ரீம் 11 கூட பிளே ஸ்டோர்ல இல்லையாடா? இல்ல இல்ல பிளே ஸ்டோர்ல எதுவுமே கிடையாது. காசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆப்புமே பிளே ஸ்டோர்ல இல்ல. இதே மாதிரிதான். அதனாலதான் நான் பேடிஎம்ஐ தூக்குனாங்க. இது நான் பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தைலத்தை நீங்க சொல்லிருங்க. ஆனா பேடிஎம்லயும் இந்த மாதிரி இந்த ட்ரீம் 11 மாதிரி கான்செப்ட் உள்ள வச்சிருந்தானுங்க. அதனாலதான் வந்து பேடிஎம் வந்து இவனுங்க வந்து நோன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டானுங்க, பேடிஎம் பிளே ஸ்டோர்ல இருந்து தூக்குனானுங்க. சரி தைலத்தை நீங்க சொல்லுங்க. என்னன்னா இது போன வருஷம் நடந்ததுதான். இந்த பெரிய பெரிய சேனல்ஸ் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வச்சிருக்கிற சேனல்ஸ், டுடே ட்ரெண்டிங், மைக் செட்டு, சேனல்லாம் இருக்கு. இவங்க எல்லாம் இல்லீகல் ஆப்ஸ் ப்ரமோட் பண்ணி தான் சேனலே தூக்கிட்டாங்க. யூடியூப் இது காப்பிரைட்ஸ் வயலேஷன், காப்பிரைட்ஸ் இல்ல யூடியூப் வயலேஷன் சேனலே தூக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் ஆல்ரெடி நடந்திருக்கு இந்த மாதிரி. சோ இன்னும் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இப்போ இன்னொரு வருஷம் என்னன்னா, இது பிளாக் ஷீப் ஆட் மட்டும் எல்லாம் பேசி எல் ஷேப்ல எல்லாம் போட்டு கிரியேட்டிவா பண்றாங்க. அப்பாலஜி மட்டும் அவ்வளவு சின்ன ஃபாண்ட்ல அவ்வளவு பெருசா போட்டு ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ண முடியலையா? இல்ல ஒரே ஒரு பதிவு ஒண்ணு பண்ணிக்கிறேன். இப்ப நீ சொன்ன அவனுங்க அவ்வளவு கிரியேட்டிவா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு, நானும் அதே கிரியேட்டிவ் சப்ஜெக்ட்ல வரேன். அவனுக்கு அவ்வளவு கிரியேட்டிவா அவ்வளவு இனோவேட்டிவா ஒரு கண்டென்ட்டை அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒண்ணு பண்றாங்கன்னா, அவ்வளவு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட், கிரியேட்டிவான ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தராங்கன்னா, அப்ப அவங்க அட்வர்டைஸ் பண்ற ஒரு பொருளும் குவாலிட்டியா இருக்கணும்ன்ற அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம்ல. ஆமா, அது இஸ் பிசினஸ். ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் பிசினஸ். இப்ப நீங்களே காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 கொடுத்துட்டு எனக்கு ஒரு 10 வீடியோக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுரு, டிக்டாக் கண்டிஷன்ற பேஜை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவானுங்க. நீங்க அபியூசிவா நீங்க அவங்க கலாய்க்கிறீங்கன்னா கூட தெரியாம போடுவானுங்க ப்ரோ. நீயே கலாய்ப்பேன்டா, காசு கொடுப்ப நீ போடு அட்வர்டைஸ்மெண்ட் தான் போடுவானுங்க. செஞ்சிடலாமாடா? இல்ல ஒரே அவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும்னா நிறைய இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு. இப்ப வந்து அவங்களே வந்து பண்ற வீடியோஸ் ரீச் ஆகி வெளில இன்டர்வியூக்குள்ள போறாங்க. இன்டர்வியூ சும்மாதான் அவங்கள ஓசில கூப்பிடுவான், கூப்பிட்டா சாப்பிட ஏதோ ஸ்நாக்ஸ் இல்ல அதெல்லாம் தெரியாது, லைக் ஒரு காசு ஒரு கொடுப்பான்ல ஒரு அமௌண்ட், நீங்க வாங்க சார் நம்ம இன்டர்வியூக்கு நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு அது கூப்பிடுவான். யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு காசு, நிமிஷத்துக்கு ஒரு வீடியோக்கு நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், 2 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆட் வர மாதிரி கூட இருக்கு. அவன் பாக்குற அந்த வியூஸ்க்கு ஒரு காசு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு காசுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வரும். அதுலயே அவங்க நல்லா சம்பாதிக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ ரெஸ்டாரண்ட் நடத்தினா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அமௌண்ட் கொடுப்பான். அதுதான் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கும் போது ஒரே ஒரு செகண்ட் பேசி வச்சுறேன். எதுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டால உங்களுக்கு சீப்பா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சம்பாதிக்கணும்? சரி, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்பாதிக்கட்டும். நிறைய இண்டிவிஜுவல் குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்பும் நிறைய பிசினஸ்க்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. அது குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப நானும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கலப்படமான ஒரு ஸ்டார்ட் அப் அவங்க கிட்ட கொடுத்தாங்க, அதை அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னா
பாதிக்கப்பட போறது அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான், வேற யாருமே இல்ல. நான் அவங்க வீடியோ பார்க்க கூட மாட்டேன். அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அஃபெக்ட் ஆக போறாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் நீ வந்து ஸ்டாங்ஸ்னு சொல்லிட்டு போயிடுற. ஸ்டாங்ஸ்னு சொல்லிட்டு போயிடுவாமா, காசு வருதா தள்ளுவ பொருள். இப்போ எனக்கும் அதே டவுட் தான் ப்ரோ. அந்த பி ஷாப்ல போன் வரலன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு பேர் பிரச்சனையாச்சு. சரி போனே வருது, வந்த அந்த போன் 2 நாள் ஒர்க் ஆகலன்னா அது ஓன் தலையை எடுத்து நீ போன் ஒழுங்கா யூஸ் பண்ணல ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை முடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஏதாவது செகண்ட் ஹேண்ட் போனை வந்து உங்க தலையில கட்டி வச்சுட்டானுங்கன்னா என்ன செய்வ? அது நல்லா வாஷ் பண்ணி அழகா அதை வந்து இதுக்கு எல்லாமே மெயின் காரணம் என்னன்னா அவன் ஆசையை தூண்டுறது. நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஒரு 3 ரூபா பொருள் ஸ்விக்கில ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு 3 ரூபா பொருள் 1.5 ரூபாய்க்கு தரானா 3 ரூபா பொருள் யோசிங்க. 2.25 ரூபான்னு சொல்ற ஓகேனா ரைட்டு. ஒரு 50% ஒரு 10% 20% கம்மி பண்றான், நமக்கு கொஞ்சம் காசு கம்மி 2.25 ரூபாய்க்கு தரான்பா, ரைட்டுப்பா. அவனுக்கு கொஞ்சம் அந்த போட்ட காசு எடுத்து மார்ஜின் அவனுக்கு வந்துடும். இப்ப நானே பிளிப்கார்ட்ல ஒரு பொருள் வாங்கினேன். இந்த ஆஃபர் சேல்ல முன்னாடி வந்து 3500 ரூபா இருந்துச்சு, இப்ப வந்து 2300 ரூபா வந்துச்சு. என்ன பொருளுங்கிறத சொல்ல மாட்டீங்க, ஃபிளஷ் லைட்னு நினைக்கிறேன். இது வீட்டுல இந்த ஆண்ட்ராய்டு டிவியா மாத்த ஸ்டிக் ஒண்ணு வாங்கினேன். அமேசான் ஸ்டிக், ஃபயர் ஸ்டிக், ப்ரோமோட் மீ டிவி ஸ்டிக். ஓகேவா, விடு ப்ராடக்ட் பேர் சொல்லிட்டேன், சரி விடு. என்ன அது மாதிரி வாங்கினேன். ஏன்னா அது தெரியுது அவன் எப்படி இருந்தாலும் அவன் 7 days ரீப்ளேஸ்மெண்ட் தரான், சரிங்களா, 1 year வாரண்டி தரான். அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்தேன். இப்ப அதுவும் இப்போ சமீபத்துல 2-3 வாட்டி நடக்குது. சொல்றதுதான், நான் கன்ஃபார்மா தெரியாது, சொல்றதுதான். இந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த டெலிவரிய இது ஆன்லைன் பேமெண்ட் அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு கேள்விப்படுறேன். ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். ஷூர் சொல்றாங்கன்னு சொன்னால்தான் நான் கேஷ் ஆன் டெலிவரியே போடுறேன். நமக்கு பயம்தான். எப்பவுமே ஆன்லைன் பேமெண்ட் வந்து பயம்தான். கேஷ் ஆன் டெலிவரி தான் பெட்டர். இது கான்ட்ரடிக்டரா நான் இது இப்போ ஆன்லைன்லயே பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி நீங்களே பாருங்க, 1 day 2 daysக்குள்ளே கொடுத்துருவான். இப்போ நீங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கன்னா அவன் 1 வாரம் ஆனாலும் அவன் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். அப்படி எனக்கு ஏன்னா நான் முந்தின நாள் ஆர்டர் பண்ண அடுத்த நாளே வந்துருச்சு. கேஷ் ஆன் டெலிவரிலேவா? கேஷ் ஆன் டெலிவரியே வந்துருச்சு. வரும், ஆனா லேட்டா வரும், சரியா இது பண்ண மாட்டாங்க. கேஷ் கொடுத்துட்டா இது பே பண்ணிட்டா டக்குன்னு வந்துருவாங்க. ஓலாவே கட் பண்றாங்க. கேஷ் மட்டும் தான் வாங்க, இல்லனா பேடிஎம்னா கேன்சல் பண்ணிடுங்கன்றான். இப்படி ஓலா மணினா பேடிஎம் கூட பரவாயில்ல, ஓலா மணினா ஐயோ வேணான்றான். ஆமா, இல்ல சார் நான் கேன்சல் பண்ணிடுறேன் சார்னு கேன்சல் பண்ணிடுறானுங்க. ஜெம்ஸ் மாதிரி ஆயிடுறான். என்னடா காசு கொடுத்து விட்டு வச்சிட்டீங்க. இல்ல ஆனா இன்னொரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒண்ணு நான் சொல்லியே ஆகணும், சரியா? இந்த ஓலா ஊபர்ல ஒரு பெரிய ஸ்கேம் ஒண்ணு பண்ணுவானுங்க. எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தனை ஆர்டர் பண்ணுவோம், சரியா? ஒரு இது ஒண்ணு போடுவோம், நம்ம டாக்ஸி ஒண்ணு போடுவோம், சரியா? அவன் வந்து நம்மள போன் பண்ணி திட்டி விட்டுருவான், சரியா? போன் பண்ணி திட்டிட்டு நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றோம், சரியா? இப்ப நமக்கு வந்து அவசரமா போகணும், சரியா? அவசரமா போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம், சரியா? கேன்சல் பண்ணிட்டு நம்ம வேற அடுத்து போடுவோம். ஆனா இங்க இருந்து கேன்சலேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அங்க நம்மகிட்ட காசு கொடுவோம். ஆமா, இல்ல நீங்க வித்தின் ஒரு ஸ்பெசிபிக் டைம்க்குள்ள கேன்சல் பண்ணா சார்ஜஸ் எதுவும் வராது. அதுதான்டா நான் இது வந்து பட்டிருக்கேன். நான் வந்து என்னாச்சு, ஒருத்தனுக்கு செஞ்சு அவன் 1/2 மணி நேரமா சுத்துறான் எங்க வீட்டுக்கு வராமலே, சரியா? சுத்திட்டு கடைசியில அவன் என்ன சொல்றான், நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்கன்ட்டு. நான் சொன்னேன் நான்லாம் பண்ண மாட்டேன், நீங்க கேன்சல் பண்ணுங்கன்ற. இல்ல நான்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். எனக்கு அவசரம், நான் இன்னொரு டாக்ஸி போட்டே ஆகணும். நான் என்ன பண்ணுவேன், நான் கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அந்த கேன்சலேஷன் ஃபீஸ் நான் இன்னொருத்தனுக்கு அழுதேன் உட்காந்து. அவன் பண்ண தப்புக்கு நான் காசு கட்டுறேன் பேரு.
இதோட அது வந்து நான் சொல்றேன் ஒண்ணு, அது ஸ்கேம்னு சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல வந்தேன், ஸ்கேம் கிடையாது. இப்ப நான் சொன்னது கூட ஸ்கேம் கிடையாது. இது வந்து ஒரு இத வந்து கரெக்ட் பண்ணணும். சீட்டிங், இது வந்து ஃப்ராட். கரெக்ட். அதேதான். நான் என்னன்னா டேக் தி ட்ரிப், அதாவது இப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நீங்க வந்து ட்ரிப் எடுக்கும்போது அந்த நம்பர் சொல்லணும் அவங்களுக்கு. ஆமா. அந்த நம்பர் சில டைம் ஒழுங்கா வரல வச்சுக்கோங்களேன், அது நம்மள புடிச்சு திட்டுறானுங்க. அதாவது அவன் வந்துட்டு இருக்கான், நான் லொகேஷன் போட்டதுல வந்துட்டு இருக்கான், ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும் சார் நான் வந்துடுறேன்னு சொன்னா, திடீர்னு போன் பண்ணி சார் ஓடிபி கொடுங்க சார் நான் வந்துடுறேன் அப்படின்னா, ஏறலன்னு தானே ஓடிபி கேட்கணும், இவன் இப்பவே கேக்குறான் அப்படின்னு நினைச்சு, இல்லைங்க சார் நான் அது ஆக்சுவலி ஒரு லாங் ட்ரிப்பு, ஒரு இந்த எண்டுல இருந்து இப்ப பாரிஸ்ல இருந்து இது ஒரு அண்ணா நகர் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூரத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு, இந்த எண்டு டு அந்த எண்டு வரணும். என்ன பண்ணா ஓடிபி கேட்டு கேன்சல் பண்ணி விட்டான். ஓடிபி இல்லைங்க சார் எனக்கு இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வர முடியாது, ஓடிபி கொடுத்தாச்சு, நீங்க ஓடிபி கொடுத்ததான் நான் வருவேன்றான். ஓடிபி கொடுங்க, நான் ஓடிபி கொடுத்து ஃபினிஷ் ட்ரிப்னு கொடுத்து விட்டான். நான் ஃபினிஷ் ட்ரிப்னு கொடுத்து விட்டான். அப்புறம் திருப்பி ஒரு இது போட்டு வந்தோம். இது மாதிரிலாம் பண்றானுங்க. தூரமா இருக்குன்னா அவனுங்க அந்த கேன்சல், உண்மையே சொன்னா அவங்களுக்கு கேன்சல் பண்ணா காசு போகும். அதுதான் அது வந்து நம்ம தலையில கட்டி விட பாக்குறானுங்க இவனுங்க. நான் ஆக்சுவலி ஜெனரலா என்ன பண்றேன், அத நான் ஒரு வாட்டி தான் வந்து நான் அப்படி பாடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் என் போன்ல ஆர்டர் பண்ணுவேன். என் போன்ல எவனாவது இப்படி வேலையை பாக்குறான்னு நான் கேன்சல் எல்லாம் பண்ண மாட்டேன். என் போனை அப்படியே மூடி வச்சுட்டு எங்க அம்மா போன்ல அடுத்து போட்டுருவேன் நானு. ஆமா, அவன் பாப்பான் எங்கடா அவன் கேன்சல் பண்ணலேன்னு பாப்பான். கடைசியில அவன் முடியாம அவனே கேன்சல் பண்றான். ஆக்சுவலா அவங்க டிரைவர் மேலயும் சொல்ல முடியாது, கம்பெனி மேலயும் சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனி அவங்கள ப்ரெஷர் பண்றாங்க, இது எடுத்தே ஆகணும். அவனுக்கு அந்த இது ப்ராஃபிட்டா லாஸான்றத பார்க்க மாட்டானுங்க. கம்பெனியும் சொல்லலாம் இவங்களையும் சொல்லலாம், வைஸ் வர்சா. அது இது ரெண்டு கெட்ட இடம் அது. சரி, நம்ம வந்துருவோம் திரும்ப யூடியூப்குள்ள வந்துருவோம். யூடியூப்ல ஆக்சுவலி நம்ம இத பத்தி பேசுறோம். நம்ம வந்து டைரக்டா பேர்லாம் சொல்லிட்டோம். சோ விஷயத்த வந்து நம்ம சொல்லிடுவோம், எதை பத்தி பேசுறோம், எதுக்காக இந்த டாபிக் எடுத்தோங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். சரியா? கான்டெக்ட் கொடுத்துருவோம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து பிளாக் ஷிப் வந்து பி ஷாப்பிங்கிற ஒரு ஆன்லைன் என்னடா இது ஆன்லைன் வெப்சைட்டுக்கு வந்து இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது என்ன நடந்திருக்கு, அந்த வெப்சைட் வந்து ஒரு போலி வெப்சைட். சரியா? அவனுக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர்கிட்ட காசை வாங்கிட்டு வெப்சைட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஓட்டானுங்க, காசை திரும்ப கொடுக்காம. சரியா? பேசிக்கா அது வந்து ஒரு ஆன்லைன் சிட் ஃபண்ட் மாதிரியான ஒரு மேட்டர் அது நடந்தது. சரியா? ஓட்டான், காசு எடுத்துட்டு ஓட்டான். சரியா? அத வந்து இவனுங்க வந்து ஃபாலோ பண்ணி இவனுங்களால முடியாம ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றோம், ஒரு கஸ்டமர் வந்து எஸ்விகேக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறான், இப்படி நடந்துச்சு. இன்னொன்னு எஸ்விகே வந்து அதை வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. உடனே நாங்கெல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பிச்சோம், ஓரளவுக்கு வெளியில தெரிய வந்துருச்சு. இப்ப பிளாக் ஷிப் வந்து இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அது வந்து வைரல் ஆக்கியாச்சு. இப்போ அவங்க சொல்றாங்க இது நம்ம இதுல கனெக்ட் ஆன அவங்க யாரோ நாங்க யாரோன்னு சொல்றாங்க, அந்த லெட்டர்லயே சொல்லிருக்கு. சரி, ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வச்சுப்போம். ஒண்ணு அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஒண்ணு இன்வால்வ் ஆகல. இன்வால்வ் ஆகலைன்னாலும் அவங்க தப்பு பண்ணது தப்புதான், ஜெயில போகணும், இல்ல ஃபைன் கட்டியே ஆகணும். ஆமா, இல்ல இவங்க என்ன பண்ணுனா, இப்ப இன்னைக்கு காலையில எஸ்விக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து சாயந்தரம் நம்ம வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்றோம். நேத்து சாயந்தரம் வந்து எஸ்விகே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே உங்க சைட்ல ஒரு தப்பு நடந்துருச்சு, சரி நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாரெல்லாம் காசு கட்டியிருக்காங்க, சரியா, அவங்களோட இமெயில் கன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்குங்க.
சரியா? அவங்க அத்தனை பேரையும் சேர்த்து பிஷாபி மேல ஒரு கேஸ் போடுங்க, கிரிமினல் கேஸ் போடுங்க. இப்படி வந்து எங்க கிட்ட இவங்க ப்ரமோஷன் பண்ணாங்க, இவங்க வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க, எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல இத்தனை பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க, இவங்களை கண்டுபிடிச்சு இவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேஸ போடுங்கன்னு சொல்றாரு அவரு. அது நியாயமான விஷயம். பிளாக் ஷீப் என்ன சொல்றாங்க, நீங்க கேஸ் போடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ தரோம்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ போட வேண்டியதானே, நீ தானே ப்ரமோட் பண்ணி கொடுத்த. இல்ல என்ன விஷயம்னா, இப்ப நம்ம வந்து இது வந்து இவ்வளவு தூரம் நம்ம பேசுறது வந்து ஃபேக்டோட பேசுறோம், அதனால இதுக்கு மேல நம்ம அலிகேஷன்ஸ் பேசக்கூடாது. அலிகேஷன்ஸ்ங்கிறது வந்து இப்ப இவனுக்கு பிஷாப்பி பிளாக் ஷாப்பி ரெண்டும் வந்து ஒரே ஆளுதான் வந்து இதெல்லாம் வந்து அலிகேஷன். அப்படி இதெல்லாம் அலிகேஷன் அப்படி நாங்க சொல்ல முடியாது இல்லீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் அலிகேஷன் கிடையாது. ஆனா ப்ரோ நீங்க வந்து இந்த எஸ்விகேவோட அந்த ஒரு வீடியோ நீங்க ஷேர் பண்ணீங்கல்ல, அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதுல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து நீங்க பிளாக் ஷீப் என்ன பண்ணணும்னா, நீங்களும் அந்த கன்சியூமர்ஸோட சேர்ந்து போய் நீங்க கோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அப்படிதான் பண்ணணும் அவங்க அப்படிதான் பண்ணணும். இல்லாம அதான் அவரு அது சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்க்கு காட்டின சைஸ் கூட இல்லாம குட்டியா போட்டிருக்கீங்க லெட்டர்ல அறிக்க. ஆமா ஆமா ஆமா, அட்வர்டைஸ்மெண்ட்லயே பில் ஷாப்பிங்கிறதே வந்து அதை விட பெருசா இருந்துச்சு. ஆமா இல்ல அவரு சொல்றாரு, எஸ்விகே சொல்றாரு, யூடியூப்லயே ஒரு ஆப்ஷன் இருக்குதான், நீ வந்து உன்னோட வீடியோல ஏதாவது ஒரு இடத்த வந்து பிளர் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். அது கூட பண்ண மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கு வந்து வீடியோ பிரைவேட்ல போட்டிருக்கானுங்க. இல்ல அடிச்சு சொல்றேன், இந்த மேட்டர் எல்லாம் மறந்தவன திரும்ப கொண்டு வந்துருவானுங்க. அந்த எபிசோட் வர அவனுக்கு எத்த சீரீஸ்ல ஒரு எபிசோட் அது. ஆமா ஆமா, அத வந்து அவனுங்க ரொம்ப நாளைக்கு இல்லாம எல்லாம் இருக்க மாட்டானுங்க. மேபி திருப்பி ரீஎடிட் பண்ணி கூட ரீரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த ஆப்ஷன் இருக்கு யூடியூப்ல நினைக்கிறேன், எனக்கு அது சரியா தெரியல. அதான் அது எடிட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இவனுக்கு தந்தேன். இல்ல இப்போ என்னன்னா, நீங்க கரெக்டான மெஷர்ஸ் எடுங்க, எல்லாம் காசு திருப்பி கொடுங்க, நாங்களே சப்போர்ட் பண்றோம், ஒண்ணும் இல்ல அதுக்கு. ஆமா ஆமா ஆமா, நிறைய இருக்கு சம்பாதிக்க. இவ்வளவு கூட வேணாம், சரி இவ்வளவு கூட வேணாம், எப்படி அந்த பிஷாப்பி உங்களை கம்யூனிகேட் பண்ணாங்க? ஆமா ஆமா, அத சொல்லுங்க, அந்த நம்பரை கொடுங்க, அது அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க என்னன்ட்டு. சர்ரா இப்ப நம்பர் இருக்குல்ல, ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரே போதாதா உனக்கு வந்து சைபர் கிரைம் வச்சு உன்னால கண்டுபிடிக்க முடியாது யாரு பேர்ல இருக்குன்ட்டு? அந்த நம்பர் தான் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்களே. எந்த சிம் எந்த நம்பர்ல ரெஜிஸ்டர் இருக்கு, எந்த ஊர்ல இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலா பிஜிலி வேற எதுக்காக இந்த இது யூஸ் பண்ணலாம்னு வச்சிருந்தான், பாட்காஸ்ட்ல சொல்லிட்டான். இல்ல இல்ல இல்ல, இப்ப பப்ளிக் இப்ப வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு, ஆடியன்ஸுக்கு தெரியும், இவனுக்கு இன்சைட் ஜோக்குன்னு சொன்னாலே அந்த சின்ன குதியான வித்தண்டா பேசுறானுங்க இவனுங்க. எதுவா இருந்தாலும் பிஜிலிட்ட பேசிக்கோ, மேனேஜர் டைம் இல்ல. பிளாக் ஷிப் பண்ண விஷயம் வந்து இதுதான். சோ பிளாக் ஷிப் வந்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ வந்து ஆமா நாங்க பண்ணோம் ஒத்துக்கிட்டு அது வந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கான ஒத்துக்கிறது மட்டும் பத்தாது, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். புரியுதா? ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அதுக்கான ரியாக்ஷன் நீ கொடுக்கணும். புரியுதா? இல்ல இன்கேஸ் அது வந்து இது அலிகேஷன் தான், திரும்ப சொல்றது அலிகேஷன் தான். இன்கேஸ் அது நீ தானே வச்சுக்கோ, சரியா? இந்த வாட்டி நீ திருட்டு தரம் தெரியாம பண்ணி மாட்டிக்கிட்ட, இந்த வாட்டி காசு கொடுத்துரு, திரும்ப அடுத்த வாட்டி தெளிவா பண்ணிக்கோ. நான் ஒரு பதிவு ஒண்ணு பண்ணிக்கிறேன். இது என்ன மாதிரினா வந்து அட்லீஸ்ட் பிரியாணி அண்ணனை இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு அட்வர்டைஸ் பண்ணா அந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்க வீடியோல யூஸ் பண்ணி காட்டிட்டு கூட அட்வர்டைஸ் பண்ணலாம். ஆமா, அந்த ஹேர் ஸ்கேல்புக்கு அவர் ஒண்ணு பண்ணாரு, எடுத்து போட்டு யூஸ் பண்ணி காட்டி நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லி, லைக் நீங்க அந்த மாதிரி கூட இந்த போன் நான் வாங்கியிருக்கேன், வாங்கி 1 மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம்.
ஆமா, இன்னொரு விஷயம், டைலர் டர்டனுக்காக நான் இந்த விஷயம் சொல்றேன். நாங்க வந்து பிளாக் ஷிப்போட மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக தான் பேசுறோம். அதுல இருக்கிற எந்த ஒரு தனிநபரை பத்தியும் நாங்க பேசல. நீங்க சொல்ல ஜெனரலா நான் நிறைய மீம்ஸ் பார்த்தேன். அதுல பிளாக் ஷிப்ல ஜெனரலா இருக்கிற ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் அபியூஸ் பண்ணி போட்டுருந்தாங்க. அதான் நான் இது பண்ணேன். ஆமா இல்ல நான் வந்து நீங்க சொன்னனாலதான் நான் இந்த பாயிண்டே சொல்றேன். இல்லாட்டி நானும் ஜெனரலா அப்படிதான் பேசியிருப்பேன். புரியுதா? நாங்க வந்து அந்த அதுல இருக்கிற சிலரை வந்து எங்களுக்கே பர்சனலா பிடிக்கும். இப்ப பிஜிலிக்கு எல்லாம் வந்து பிளாக் ஷிப் இல்லாட்டி அவனுக்கு வந்து பேஜே இல்ல. பேர் இல்ல இல்ல ப்ரோ, பேர் இல்ல. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க ப்ரோ? அந்த ஸ்மைல் செட்டின் ஒரு சேனல் வச்சாங்க, அந்த டம்பஸ்ட் ரிவ்யூ, அந்த ஷோல இருந்து ஃபுல் அவங்க எல்லாம் செம்மையா பண்ணாங்க ப்ரோ. அந்த ஸ்மைல் செட் எனக்கு அந்த பிளாக் சொல்றேனே, அந்த விண்டேஜ் அந்த ஸ்மைல் செட்டே வாஸ் எபிக் ப்ரோ. அது இல்ல, அதனால எனக்கு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் செம்மையா பண்ணாங்க. இப்ப கூட அந்த சேட்டை சீரிஸ் தான் வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் அந்த விண்டேஜ் ஸ்மைல் சேட்டை. இப்ப அந்த அது வந்து இவனுக்கு அந்த பிளாக் ஷீப் பேஜ் தான் வந்து முன்னாடி ஸ்மைல் மிக்சர்னு வச்சிருந்தானுங்க. அதுவும் எனக்கு தெரியும். அப்புறமா தான் வந்து பிளாக் ஷீப் மாத்தி. எனக்கும் இந்த ஸ்மைல் மிக்சர்ல கில்மா வீடியோ எல்லாம் ரிவ்யூ போடுவாங்க, சூப்பரா இருக்கும். இன்னொரு பேஜ் வச்சிருந்தானுங்க ஸ்மைல்லயே, வேற ஒரு பேஜ், எந்த ஒரு ஸ்மைல், ஆனா நல்லா இருக்கும். 1.5 மணி நேரத்துக்கு மேல முக்கிட்டு இருக்கோம். சரியா? 2 மணி நேரம். ஆமா. சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது மட்டும் இல்ல. இப்ப போன வருஷம் இப்ப டைலர் சொன்ன மாதிரி போன வருஷம் சில சேனல்ஸ் மாட்டினானுங்க இந்த மாதிரி இல்லீகல் ஆப்ஸுக்கு வந்து இது செஞ்சு. இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்கானுங்க. இப்ப நம்ம ட்ரிகரர் ராகுலா இருக்கட்டும், பிளாக் ஷீப்பா இருக்கட்டும், நக்கலைட்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான இல்லீகல் ஆப்ஸ் அண்ட் நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, எங்க தலைவர் ஒரு இது கூட பண்ணது கிடையாது தெரியுமா? எம்ஜினா ஏதோ ஒன்னுக்கு பண்ணாரு. அப்படியா? நீ நேற்று டிஸ்கஷன்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எம்ஜினா ரொம்ப ரீசெண்டா ஏதோ ஒன்னுக்கு பண்ணாரு. பட் அதுவும் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலான எதுக்குலாம் பண்ணல. அவர் என்னமோ ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆப்புக்கு தான் பண்ணாரு. ஏதோ எனக்கு கரெக்டா ஞாபகம், பட் ஏதோ ஒன்னுக்கு பண்ணாரு. பட் அவர் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் பண்ணல. ஒன்லி ஃபேன்ஸா இருக்குமோ? ஸ்னாப்சாட் வீடியோ இருக்காரா? சரி, ஓகே. இல்ல எம்ஜினாவெல்லாம் கலாய்க்க வேணாம். எம்ஜினா வந்து பாவம். எம்ஜினா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இல்ல அவர் டிடிகே எல்லாம் ஃபாலோ பண்றாரு. அவர் டிடிகே எல்லாம் ஃபாலோ பண்றாரு. அப்பப்ப சொல்லணும். நேத்து மீம் பாத்தாரா தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் அன்ஃபாலோ பண்ணல. நான் என்னோட எண்ட் நோட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. என் எண்ட் நோட் என்னன்னா, மக்கள் வந்து உங்களோட ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் யுவர் ஃபேவரட் யூடியூபர்ஸ் ஆர் யுவர் ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க சொல்றத பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க. அப்படியே இப்ப நாளைக்கே வந்து டிடிகே வந்து ஏதாவது ஒன்னதுக்கு ப்ரமோஷன் பண்ணுதுன்னா என்னதுன்னே தெரியாம பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம். நாங்க பண்ண மாட்டோம்லாம் சொல்ல. எங்கள்கிட்ட யாராவது ப்ரமோஷன் வேணும்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க பண்றோம். சரியா? அவன சொல்லிட்டா கௌமுத்ரா ஃபிஷ்க்கு ப்ரோமோட் பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டேன். அடுத்த பாயிண்ட் நான் அதுக்கு தான் வருவேன். சோ மக்கள் வந்து நீங்க என்னதான் உங்களோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சஸா இருந்தாலும் சரி, யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்கன்றத பாருங்க. இப்ப நாளைக்கே டிடிகேக்கே ப்ரமோஷன் வந்தாலுமே நான் அதான் சொல்றேன். அடுத்த பாயிண்ட் நான் தான் வரேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிளா இருங்க. உங்களுக்கு நீங்க என்னத்த ப்ரமோட் பண்றீங்க, இது எப்படியான ஒரு மெசேஜ சென்ட் பண்ணும், இது வந்து எப்படி நம்மளோட ஃபாலோவர்ஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிறத வந்து யோசிச்சு பண்ணுங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் மணி கண்ட கருமத்தையும் ப்ரமோட் பண்ணாங்க. இதுதான் நான் அடுத்து சொல்ல வரேன். டிடிகேவே நாளைக்கு ஏதாவது ப்ரமோட் பண்ணிச்சுன்னா அது நான் கண்டிப்பா சொல்றேன், ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயத்தை தான் ப்ரமோட் பண்ணுவேன். அப்படி நான் இர்ரெஸ்பான்சிபிளா ஏதாவது ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணனா
கூடவே ஒரு சனியனை கூட்டிட்டு திரியிற டைலர் டேடன்ட்டு அவனே செஞ்சு விட்டுருவான். அதே மாதிரி மக்களுமே இன்கேஸ் நான் ஏதாவது irresponsible-ஆன ஒரு விஷயத்த செஞ்சேன்னா என்கிட்ட டைரக்டா சொல்லுங்க, I'll stop doing it. Influencers, please be responsible. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த எண்ட் நோட்டு. அடுத்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க விஷயத்த சொல்லிக்கோ. நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்ல என்ன பண்ணா சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுவானுங்க. சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக் வந்து இவனுக்கு வந்து பர்சனலா டிஎம்க்கு வந்து நம்மள மேனிபுலேட் பண்ணுவானுங்க. இது வந்து அந்த கார்டு மேல 16 நம்பர்ஸ் வந்துருது, நம்மளோட பின் நம்பர், யூபிஐ ஐடி, பரவாயில்ல யூபிஐ ஐடி தானே பரவாயில்ல சொல்லுப்பா அப்படின்றது, அந்த மாதிரி எல்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணியே நம்ம கிட்ட இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவானுங்க. நம்ம கிட்ட வந்து யாரோ ஸ்ட்ரேஞ்சரு உங்ககிட்ட வந்து உங்களோட பர்த்டே டேட்டுக்கெல்லாம் கேட்கறான், இல்ல உங்களோட நிக் நேம் எல்லாம் கேட்கறானாவே உஷாரானுங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்களோட பாஸ்வேர்ட பர்த்டே டேட்டா வைப்பாங்க, நான் போன் நம்பரா வைப்பாங்க, நிக் நேமா வைப்பாங்க. இமெயில் ரெக்கவரிக்கு வந்து நிக் நேம் தான் கொடுத்து வச்சிருப்போம். சோ வந்து அவன் வந்து நம்ம வாயில இருந்தே போட்டு வாங்குவான். உங்களோட பர்சனல் விஷயத்த வந்து மோஸ்டா வந்து சோசியல் மீடியால ஷேரே பண்ணாதீங்க. அவன் வந்து உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சிருந்தானா அப்ப கூட அவன் போன் பண்ணா பேசி இது பண்ணுங்க. மற்ற சும்மா இருக்கவனுக்கு எல்லாம் வந்து கேக்குறான்னு சொல்லிட்டு என் பர்த்டே டேட் இதுரா அதுரான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நடுவுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லூசு புண்ட மாதிரி டெபிட் கார்டு வாங்கினா அத போட்டோ எடுத்து ஐ பாட் a new டெபிட் கார்டுன்னு போட்டோ போட்டு தொலையாது. வச்சிருந்தேன். அடுத்த விஷயம் வந்து பிஷிங் வாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பேசின மெயில்ல வந்து ஃபிஷ் பண்றது, அது வந்து இமெயில் பிஷிங் வாங்க. வந்துட்டு நம்ம கிட்ட வந்து ரேண்டமா வந்து இவனுங்க மெயில் பண்ணுவானுங்க, நம்மள வந்து ஆசையை தூண்டுற மாதிரினா. மோஸ்டா வந்து இந்த மாதிரி மெயில் வந்தாலே அப்படியே மார்க் ஆஸ் ரீட் கொடுத்துருங்க, ஓபன் கூட பண்ணிடானுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் வச்சிருப்பானுங்க, அட்டாச்மெண்ட்லயே வந்து ட்ரோஜன் இருக்கும், போன்ல வந்து ஹேக் பண்ணிக்கும். இது வந்து எஸ்எம்எஸ்லயும் சரி இமெயிலையும் சரி எதுல இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து மோஸ்டா ஸ்பேம் போன் எல்லாம் ஆன்ல வச்சுக்கோங்க எல்லாரும் மெயின்லயும். ஏன்னா அந்த மாதிரி ஏஏ ஃபவுண்ட் பண்ணிச்சுன்னா ஸ்பேமுக்கு போயிடும். அப்படி ஃபவுண்ட் பண்ணலன்னா ஓப்பன்ல வரும், அதையும் வந்து நீங்க மார்க் ஆஸ் ரீட் கொடுத்துருங்க, இல்லைன்னா அமைதியா படிக்காமே விட்டுருங்க, ஓப்பன் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எத்திக்கல் ஹேக்கிங்க்கு யாராவது ஆள் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பிராலி. அதுக்கப்புறம் அதுதான் இன்னொன்னு என்னதுன்னா, கூகுள் குரோம் தயவு செஞ்சு குக்கீஸை பிளாக் பண்றீங்க. குக்கீஸை பிளாக் பண்ணுங்க, கேமராவை பிளாக் பண்ணுங்க, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க. மிஞ்சி போனா அது செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள இந்த குக்கீஸ், இந்த கேமரா, இந்த லொகேஷன், இந்த மூணுத்தையும் இவ்வளவு சீக்கிரம் பிளாக் பண்ண முடியும் அவ்வளவு சீக்கிரம் சேஃப் அது. ஏன்னா நீங்க ஒரு சர்ச் பண்ற ப்ரோ, நீங்க ஒண்ணுமே இல்ல Amazon.comல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கூட இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஏன்னா உங்க குக்கீஸ் ஆன் இருந்துச்சுன்னா லைக் நீங்க எல்லாமே வந்துடும். Amazon.comல போய் சர்ச் பண்ணாலும் சரி, நீங்க கூகுள்ல போய் சும்மா ஒண்ணுமே இல்ல கூலிங் கிளாஸ் சர்ச் பண்ணா போதும், இன்ஸ்டாகிராம்ல 10 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்பான்சர் கூலிங் கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு. எனக்கு ஒரு டவுட்ரா விஜிலி, இப்ப நான் வந்து கூகுள்ல போயிட்டு ஹானி லில்லின்னு சர்ச் பண்ணேன்னா எனக்கு அமேசான்ல வாங்குறதுக்கு ஆப்ஷன் வருமா? அதுக்கு ரிலேட்டடான இது ஸ்டோர்னு வரும் உங்களுக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் எந்த மாதிரினா ஒண்ணுமே இல்ல, இது வந்து அவன் வந்து ஒரு கிரிக்கெட் பேட் சர்ச் பண்ணான். மச்சான் கிரிக்கெட் பேட் சர்ச் பண்ணிட்டு விட்டு படம் பார்க்க போனா, பார்த்தா அந்த அட்வர்டைஸ்மென்ட் இருக்குடா கிரிக்கெட் பேட். டேய் என்னடா பண்ணிட்ட மாதிரி அது பேட் தானா? சான்ல இருந்தா ஆமா, குக்கீஸ் வந்து ஆன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சில பர்டிகுலர் வெப்சைட் எல்லாம் யூஸ் பண்ணும்போதும் குக்கீஸ் ஆன் பண்ண சொல்லி கேட்கும். அது வந்து ஒன்லி ஃபார் தட் எபிசோடு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். எபிசோட் அந்த வெப்சைட்டுக்கு மட்டும் அலோ பண்ணணும். அதே மாதிரி அதுலயும் வந்துச்சு, அதாவது இருக்கிறதுலாம் வந்து நீங்க சொல்லுங்க. அதாவது குக்கீஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்கிற மாதிரின்னு சொல்ல வர நீ? கரெக்ட், அப்படியேதான். அதே மாதிரி அதான் மோஸ்டா Android 10 அப்டேட் பண்ண போன் எல்லாம் வந்து அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்றாங்க. லைக் வந்து இப்போ லொகேஷன் யூஸ் ஆகுது. இப்போ ஜொமேட்டோல போனா ஜொமேட்டோல லொகேஷன் யூஸ் பண்ணோம் அந்த ஆப். சோ நீங்க வந்து அலோ ஒன்லி வைல் யூசிங் தி ஆப்னு கொடுக்கலாம்.
ஆமா ஆமா So, ஆமா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் 10க்கு வந்துருச்சு. பட் ஆண்ட்ராய்ட் 9 8 வச்சிருக்கவங்கலாம் வந்து நீங்க என்ன பண்ணா பெர்மிஷன் எப்பவுமே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அந்த ஆப் யூஸ் பண்ண போறீங்கன்னா அப்போ போய் மட்டும் அலோவ் கொடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, அந்த மாதிரி. ஸோ அப்புறம் டினியல் ஆஃப் சர்வீஸ்லாம் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா டிஓஎஸ்வாங்க. நீங்க வந்து இப்போ பேமெண்ட்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆகுறது வந்து வித்தின் a செகண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஆனா அது நம்ம வேணான்னு கேன்சல் பண்ணோம்னா ரீஃபண்ட் ஆகிறதுக்கு 5 ஒர்க்கிங் டேஸ் எடுக்கும். டேய் தம்பி எனக்கெல்லாம் வந்து ஃபிளைட் டிக்கெட் எப்ப நான் வந்து மார்ச்ல வர்றதுக்கு போட்ட ஃபிளைட் டிக்கெட் போன வாரம் தான் எனக்கு ரீஃபண்ட் ஆச்சு. அந்த 8 மாசமா செஞ்சு விட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணீங்களாண்ணா? டிக்கெட் ரைஸ் பண்ணீங்களா? லேட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சேன்டா. ரீஃபண்ட் குடுறா ட்ரம்ப்னு கேட்டேன். 8 மாசம் கழிச்சுதான் கொடுப்பாங்க. இவனுங்க வந்து அந்த ரிட்டர்னுக்கு வந்து ஒரு வேலை இருக்குண்ணா. இவனுங்க வந்து ஏன்னா உங்களை வந்து உங்க கஸ்டமர் வந்து இப்போ ஒன்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா அவனை விட்டு போகிறாங்கன்னு தான் பாப்பான். நீங்க உடனே கேன்சல் பண்ணிட்டு வேற யாருக்கிட்ட போயிட்டீங்கன்னா அதனால அமௌண்ட் சீக்கிரமா கொடுக்க மாட்டான். அதேதான் அவனுக்கு என்ன கான்செப்ட்னா அந்த ரிட்டர்ன் பாலிசிக்கு வந்து உள்ள இருக்க எல்லா L1 சப்போர்ட் எல்லாம் சொல்லுவாங்க டெவலப்பிங்ல. அவனுக்கு டிக்கெட்ல வந்து செக் பண்ணுவாங்க ஏன் இவன் கேன்சல் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை சில ரீசன்ஸ் கேட்பானுங்க. அதுக்கப்புறம் போய் பேக் சர்ச் பண்ணுவானுங்க. ஏன் தெரியாம நடந்துச்சா தெரிஞ்சு நடந்துச்சா எல்லாத்தையும் உட்காந்து சர்ச் பண்ணி கடைசியா ஓகே ரீஃபண்டபிள் பர்டிகுலர் பர்சன் தான் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா தான் ரீஃபண்டே ஆகும். அவ்வளவு நேரம் இருக்கும். எனக்கு ஆனா விசா குடுக்கறது கூட 3 நாள்ல குடுக்குறான்டா. ரீஃபண்ட் வந்து 8 மாசம் கழிச்சு கொடுத்தான்டா. இந்தியன் கவர்மெண்டே பார்த்தா வேலை செய்வான் மேக்மை ட்ரிப்பை விட. அதேதான். சோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கு. அப்புறம் மேன் மிடில் அட்டாக்னு ஒண்ணு இருக்கும். இந்த புரோக்கரேஜ் வர ஆப்ஸ் இருக்குல்ல அதையுமே ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க. இப்போ பிளிப்கார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஏதோ வச்சிருக்காங்க. சில கோயம்புத்தூர் யூடியூபர்ஸ் இருக்காங்களா அவனுங்க வந்து இப்போ வர ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எந்த மாதிரினா வந்து நீங்க வந்து இந்த ஆப் வழியா போய் பிளிப்கார்ட்ல வாங்கினா எக்ஸ்ட்ரா 10% உங்களுக்கு கேஷ்பேக் அப்படின்றான். இது எந்த மாதிரினா வந்து நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டட் ஏஜென்சிக்கு வந்து நம்மளோட டீடைல்ஸ் வந்து கொடுத்தோம்னா ஓகே அவன் வந்து சேஃபா டேட்டா ஸ்டோரேஜ் வச்சிருப்பான். நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்துட்டீங்கன்னா அவன் வந்து அந்த டேட்டாவை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை எங்க வேணா வைக்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிடாதீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ட்ரஸ்டட்ல எவ்வளவு கேஷ்பேக் அவன் எடுக்கிற ஆஃபர் எதுவும் பார்க்காதீங்க. உங்களுக்கு விலை செட் ஆச்சுன்னா வாங்கு, இல்லையா வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்து வித்துரு. நடுல தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டு மாட்டிக்காத. அவ்வளவுதான். ஒண்ணு இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 10 நிறைய இருக்கு. இல்ல பாத்துலாம் நான் மேஜரான விஷயம் நம்ம ஆளுங்க இப்ப தப்பு மட்டும் சொல்றேன். மீதிலாம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். அது வந்து கம்பெனிக்கே உரியது. நம்ம ஒரு லேமேனா அந்த தப்புங்கள் மட்டும் சொல்றேன். ஹனிபாட்னு சொல்லுவாங்க. ஹனிபாட் வந்து இவன் வந்து திடீர்னு வந்து ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட் மாதிரி வைப்பான். ஆனா இந்த ஃபிளாஷ் சேலு அப்புறம் பர்டிகுலர் டே சேலு அந்த மாதிரி சொன்னானா அதையுமே போய் நம்பிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹனிபாட்ல வந்து மோஸ்டா வந்து கேஷ் எடுத்துருவான். ஆனா ப்ராடக்ட் தீர்ந்து போச்சு ஸ்டாக் ஓவர் அப்படின்னுவான். ஒருத்தன் தான் ப்ரிப்பேர் பண்றான் பாட்காஸ்டுக்கு. அப்புறம் நான் வந்து சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். லாஸ்ட் இது சொல்லிடுறேன். அப்புறம் இது எவ்வளவு காசு செலவானாலும் ஐபோனை மட்டும் நீங்க வந்து இந்த 10,000 ரூபாய் கம்மியா தரான் 7,000 ரூபாய் கம்மியா தரான் இல்ல 10,000 ரூபாய்க்கு ஐபோன் விற்கிறானா மட்டும் தயவு செஞ்சு நம்பி வாங்கிடாதீங்களா. அது போன் 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் தான் சேர்த்து வச்சுட்டு பரவாயில்ல பொறுமையா கூட வாங்கிக்கலாம். அதுக்குன்னு 10,000 ரூபாய் இருக்கிறத வாங்கணும்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் மட்டும் அப்படியே ஏமாந்துட்டு நிக்காதீங்க. அவ்வளவுதான். இல்ல 10,000 ரூபாய் வருதுன்னா அவங்க கிட்ட வந்து அந்த யூசேஜ் எப்படி இருக்குன்னு கேட்கணும். இப்ப யூஸ்டு பீஸான்னு கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேயா, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த IMEI நம்பர் அந்த மாதிரி IMEI வந்து ஆண்ட்ராய்டுக்கா அந்த மாதிரி iOS-க்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்க வந்து அவனோட பர்டிகுலர் வெப்சைட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இது ஒரிஜினல் பீஸானு காமிக்கும். ஏன்னா வெரிஃபை ஆயிருக்கும் மாடல் நம்பரு.
சோ அத நீங்க செக் பண்ணணும், அதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டானுங்க. ஐபோன்னா ஐபோன் அது இல்ல பிராடி. சொல்லிட்டு பிராடி இது வந்து எப்படின்னா இவனுங்க ஐபோன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஐபோனை கொடுத்தா பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு சொன்னா மத்த எல்லாம் நம்பாதாரா, என்கிட்ட எங்க லைக் எப்படி சொல்றது, உடஞ்ச ஐபோனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க உள்ள ஆண்ட்ராய்டை செட் பண்ணி கொடுத்துறானுங்க. வெள்ள பாத ஐபோன் இருக்கு. இது வந்து மாறு. இது ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்து மோஸ்டா ஏமாந்துடும். ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம எல்லாம் கையில பாத்தே வாங்கணும். ஏன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் என்ன நம்மளுக்கு தெரியும். நான் சொல்றது வந்து நீங்க அவர்கிட்டயே கூட கேட்கலாம். இப்ப ரிச்சி ஸ்ட்ரீட்ல போய் வாங்குறதா இருந்தா கூட நம்பி போய் வாங்குறதா இருந்தா நான் சொல்றேன், அவங்க கிட்ட வந்து iOS அந்த நம்பர் எல்லாம் கேளுங்க. அவன் அதை பத்தியே தெரிஞ்சனா அப்ப இவன் புதுதா விடுறான்டா iOS கிடையாதுடா இதுன்னு சொல்லிட்டு அமைதியா வந்துருங்க. அந்த மாதிரி வாங்கிதான் நம்ம iOS யூஸ் பண்ணணும். இல்ல அதுக்கு அமைதியா ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா ஐபோன் வாங்கி யூஸ் பண்ணாதீங்கடா, ஆண்ட்ராய்டே நல்லா இருக்குடா. 3 வருஷமா ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இப்பதான் ஆண்ட்ராய்டுக்கு மாறினேன். அப்படியே ஆண்ட்ராய்டு வந்து தெய்வமா தெரியுது. ஏன்னா இவ்வளவு ஈஸியா இருக்குது. ஐபோன் வச்சிருக்கிறது பிளெக்ஸ் இல்லையா? ஐபோன் வச்சிருக்கிறது பிளெக்ஸ் மட்டும்தான், வேற ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா நான் செலிபிரிட்டியே இல்ல போங்கடா. இல்ல செலிபிரிட்டி சும்மா வெளில பந்தாக்கு ஐபோன் வச்சிருக்கலாம். உள்ள பார்த்தா அவனும் ஆண்ட்ராய்ட் போன் தான் உட்காந்து எடிட் பண்ணி வீட்டுக்குள்ள ஆண்ட்ராய்டா வச்சிருப்பாங்க. பாதி பேர் வெளில பந்தா மாடல் சொல்லிட்டு பீச்சி பாருங்க. இன்ஷாட்ல இருக்கிற வாட்டர் மார்க் கூட ரிமூவ் பண்ண தெரியாது, அப்படியே போஸ்ட் போட்டு. ஆமா அதுக்கு மாடல் யூஸ் பண்ணிருக்கலாமேடா. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தா இன்ஷாட்ல உனக்கு வாட்டர் மார்க் போறது. iOS ஐபோன்ல இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. ஓகேனா அதான் இப்போ சொல்லிடுறா, நீ சொல்லிடுறா டைலர். இல்ல நான் சும்மா ஸ்கேம் இது டாபிக்ல இருந்து இப்போ எதிக்கல் ஹேக்கிங் டாபிக்கு போயிருச்சுன்னு சொல்றேன். ஏன் எத்திக்கல் ஹேக்கிங்கா நம்ம வந்து கத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக்யூரா இருக்கணும். செக்யூரா இருந்தா தானே வந்து அவன் ஸ்கேம் பண்ண முடியாது. ஆமா ப்ரிவென்ஷன் பண்ணி தான் இது. ஓகேயா, இது வந்து நான் டாபிக் தானே. அதான் ஆண்ட்ராய்டு வந்து எவ்வளவு ஈஸியா இருந்தாலுமே வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து iOSல அதிகம். அது மட்டும் இல்லாம ஐபோன் வாங்கணும்னா அவன் குடுக்குற ஒவ்வொரு அப்டேட்லயும் நீ வந்து போன் வாங்கிடணும். ஒரு வருஷத்துக்கு அவன் ஒரு போன் வரானா ஒரு வருஷத்துக்கு நீயும் போன் மாத்திதான் ஆகணும். என்ன மேட்டர்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு கொடுப்பான். நீ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்ட இந்த இதுல வரல பருத்தி வீரன்ல ஒரு டெம்ப்ளேட் வரும்ல முடிஞ்சு அந்த மாதிரிதான் ஸ்லோவாயிரும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலடா, ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணா எப்படா ரேம் குறையும்? iOSல அப்படிதானே. iOSல வந்து ஒரே ரேம் தானே யூஸ் பண்ணுவாங்க. அவன்ல வந்து பர்டிகுலர் விஷயம் என்னன்னா ஆப்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நான் ரேம் அதிகமா ஃபுல் ஃப்ரீயா கொடுக்குறேன், நீ எவ்வளவுனா யூஸ் பண்ணிக்கோ. அதுவே நீ வந்து ஆப்ஸ் அதிகமாக்கி ஸ்டோரேஜ் ஃபில் பண்ணா அவன் வந்து ரேம்குள்ள உள்ள வந்துடும். அதாவது நீங்க வந்து கூகுள் குரோம வச்சிருந்தீங்கன்னாவே பாதி ரேமுக்கு அவன் ஆக்குபை பண்ணிடுவான். மீதி இருக்க இட்டுநூண்டு ஆப் இது வந்துதான் மீதி இருக்க ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூகுள் குரோம் தான் மேஜர் இம்போஸ்டர். நான் ஆண்ட்ராய்ட்லயும் சரி எதுலயும் சரி குரோமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாப்ப அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது ஆண்ட்ராய்ட்ல. நீங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த ஐகானே தெரியாத மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம், டிசேபிள் பண்ணி விடலாம். டிசேபிள் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட்டா அவனால எடுக்கவே முடியாது. அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல அந்த எந்த விதமான நீங்க எந்த சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரிலேட்டடா ஆட்ஸ் வர்றது அதெல்லாம் வரவே வராது. அதுக்கு பதிலா நீங்க அந்த எபிக் ப்ரௌசரு டக்டக்கோ அது மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். செம சேஃப், நல்லாவும் இருக்கும். வெல்கம் ஸ்பீடாவும் இருக்கும் குரோமை விட. வெல்கம் டு பிராலி டெக் சேனல். நம்ம இவரு நேரம் பேசுறத கட் பண்ணிடுவோம். நம்ம இந்த iOSல இருந்து தான் திருப்பி வரணும். ஏன்னா இதெல்லாம் நான் இல்ல இருக்கட்டும் இல்ல. ஏன்னா நம்ம 5 பேர் பேசுறது கேட்க வந்து 4 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 நல்ல விஷயமா சொல்லி அனுப்பி விடுவோம்.
நீங்க ட்ரெய்லர் நீங்க நீங்க உங்க சொன்னீங்க ending சொல்லுங்க. ஐபோன்ல வந்து மேஜரா பேக்ல இன்னும் முடிக்கல. அப்டேட் பண்ண உடனே போன் ஸ்லோவா இருக்குதுன்னா அவன் அப்டேட் டெவலப்பர் என்ன பண்ணுவான், உங்களை வந்து அப்கிரேட் பண்ண வைக்கணும். அதுக்காக அப்டேட், அந்த அப்டேட்ல என்ன பண்ணுவோம், உங்க சாஃப்ட்வேர் மூலியமா வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டியை கம்மி பண்ண காமிப்பான். பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி ஆயிருச்சு. நான் வந்து என்ன, நான் வச்சிருந்தது வந்து 5S பெரும்புளுத்தி மாதிரி ஐபோன் 11 அப்டேட் பண்ணிட்டேன். ஸ்கிரீன் ரெக்கார்ட் இருக்குன்னு ஆசைப்பட்டு 11 அப்டேட் பண்ணிட்டேன். முடிஞ்சு. யூசர் ஃப்ரெண்ட்லினா ஆனா ஆண்ட்ராய்டு தானே. இப்போதான் வந்து பிஐபி மோடு இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லாம் வந்து iOSல இப்போதான் வந்துச்சு. என்ன ஒண்ணு, ஆனா இதெல்லாம் ஆண்ட்ராய்டுல பண்ணிட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணு, iOSல நேத்தா பண்ணாலும் அதோட செக்யூரிட்டி லெவல் வந்து ஹையஸ்டா தான் இருக்கு. அதுல ஒரு இது சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு ஆப்ல வந்து லொகேஷன் பர்மிஷன் எல்லாம் கொடுக்கணும் ஆண்ட்ராய்டுல. ஆனா நம்மளுக்கு அது பெர்மிஷன் கொடுத்தோன்னே தெரியாது 9, 8லலாம். ஆனா பேக்ரவுண்ட்ல யூஸ் ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கே தெரியாம நம்ம டேட்டா குடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா iOSல நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்ண போறீங்கன்னா, எந்த பெர்மிஷன் வந்து யூஸ் ஆச்சுன்னா மேலேயே வந்து இந்த பெர்மிஷன் யூஸ் ஆகுது இந்த மாதிரி. இப்போ வந்து டக்குன்னு வந்து நீங்க ஒரு ஆப்குள்ள போறீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப், தமிழ் மீம்ஸ்னு ஒரு மீம் ஜென்ரேட்டருக்குள்ள போனீங்கன்னா, அவன் வந்து உங்ககிட்ட கேமரா வந்து பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கான். கரெக்டா நீங்க உள்ள போன உடனே உங்களோட கேமராவை ஆன் பண்றான்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே மேல காமிச்சிடும் iOSல. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க டெவலப்பிங். இப்ப நீங்க பிட்டு பாக்குறீங்க, கையடிச்சிட்டு இருக்கும்போது கேமரா ஆன் பண்ணி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுல தெரிஞ்சிடும். சிம்பிளா சொல்லுவா, என்னடா நீ தேர்ட் பார்ட்டி ஆப் பண்ற, சிம்பிளா சொல்லிட்டு போவியா, அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப போயிட்டோம். நம்ம நான் ஒரு இது சொல்லிக்கிறேன். சொல்லுங்க கமான். நான் இது இன்ஸ்டாகிராம் மாதிரியே சேம் பேஜ் இருக்கும், கூகுள் மாதிரியே சேம் பேஜ், ஃபேஸ்புக் சேம் பேஜ் இருக்கும். அதுல மேல போய் லிங்க் மட்டும் செக் பண்ணி பாருங்க. என்கிராக், சர்வியோ அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும் எதுவுமே லாகின் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு பேர் தான் பிஷிங் வெப்சைட். அப்படியே நீங்க லாகின் பண்ணா அப்படியே கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும். என்ஜி ராக்குன்றது வந்து டனலிங் வெப்சைட் மாதிரி. அது வந்து பர்டிகுலர் ஆளை வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிறது. அதான் கரெக்ட். அதே எனக்கு என்னமோ டைலர் மேல டவுட்டா இருக்குது. டைலர் டவுட்டா இருக்குது. எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் திடீர்னு வந்து சொல்லுவான், அண்ணா நீங்க அன்னைக்கு தெரியும். சரி, எனிவே உங்க எண்டிங் நோட்ட சொல்லுங்க. இல்ல அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தா கூட ஒரு கண்டென்ட்டை, ஒரு வீடியோவை ஒரு குவாலிட்டியா உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தரணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பர்டிகுலர் சேனல் லைக் குரூப் ஆஃப் சேனல்ஸ், அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூவோட சேர்த்து நீங்க அட்வர்டைஸ் பண்ணா கூட அது இன்னமும் அந்த ஒரு புது ஸ்டார்ட் அப்க்கு ஒரு நல்ல ஒரு பூம் கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கும் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மேல ஒரு அன்பு இருக்கும்ன்றதை வந்து எல்லாரும் லைக் பார்க்க முடியும். வர்ச்சுவலா லைக் விசிபிளா தெரியும். அது ஒரு மாதிரி நீங்க அது பண்ணாத சும்மா இப்போ நானே வந்து என் பேஜை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா கூட ஒரு வேலை பண்ணாலும் பண்ணுவீங்க, யாருக்கு தெரியும். ஸோ வந்து அதை மாதிரி பண்ணாம ஒரு தரமான கண்டென்ட், எப்படி டிக்டாக் கன்னிசன் வந்து லைக் இந்த மாதிரி அவர் பேஜ்ல நான் தந்தா தரமா தான் தருவேன், இல்லை தரமாட்டேன்னு எப்படி சொல்றாரோ, இல்ல வந்து எப்படி வந்து நிறைய இப்போ வர புது யூடியூபர்ஸ்லாம் கூட அவங்க எப்படி தரமான கண்டென்ட் அவங்க அந்த கேமரால யூஸ் பண்ணி காட்டிட்டு ஸோ இந்த நீங்க யூஸ் பண்ணுங்க லைக் அந்த மாதிரி சொல்றாங்களோ, பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட லைக் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம் பத்தி ஹலோ, அந்த இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பத்தி பார்த்தா ஸ்பாம் ஐடிஸ்லாம் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எவனாவது அந்த கம்மி ரேட்டு இல்ல வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட் பண்ணி தரேன் ஒரு 10,000 போட்டுக்கூடிய அக்கௌண்ட்லன்னு சொன்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம். நம்ம வெரிஃபையர் அளவுக்கு அவ்வளவு பெரிய புரிச்சிலாம் இல்ல. இல்ல நீ ஸ்பாம் அக்கௌண்ட்னு நான் வந்து வேற மாதிரி யோசிச்சுட்டேன். இல்ல தயவு செஞ்சு மூஞ்சி தெரியாத பொண்ணு டிக்பிக் கேட்டா அனுப்பாதீங்க. அது உங்க நண்பன் தான், கூட இருந்துட்டு அந்த போட்டோ உனக்கே காட்டுவான். எங்க கேட்ட மாதிரி கேது ஜோக்கு. அந்த பிரியாணி வருமே அனுப்புடா, பரவாயில்ல இது போய் பாத்து போயிட்டு வந்துடுறேன். ஆமா, ஜெனரலாவே டிக்பிக் அனுப்பாத. இட் இஸ் நாட், அது வந்து கன்சென்ட்ல வராது. நீ என்ன பண்ணு, அனுப்பவான்னு கேளு, ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அனுப்பு.
அனுப்பலான்னு சொன்னாலும் கூகுள்ல போய் எடுத்துட்டு அனுப்பிடு, அவ்வளவுதான். நான் இன்னொரு சொல்லிக்கிறேன். இப்போ நீங்களே ஓவரா ஆசைப்படாதீங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 60,000 ரூபாய் போன் எப்படி 40,000 ரூபாய் கொடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இதுவே ஸ்கேம்னு புரிஞ்சிடும். அமேசானால மட்டும் முடியும். ஆமா, அமேசானால மட்டும் தான் முடியும். ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்ல மட்டும் பாருங்க, முடியும். யாரு சொல்றாங்கன்னு நம்பாதீங்க, உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, கரெக்ட்னா வாங்குங்க, அவ்வளவு. அதே மாதிரி ஏன் எண்டிங்னு வந்துட்டு என்னன்னா, எதுலயுமே நீங்க முழுசா இன்வெஸ்ட் பண்ணி மொத்த காசையும் போட்டுறாதீங்க. ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க எதுலாவும் இருக்கட்டும், நீங்க 2 ரூபா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தரனா உங்க ஆசையை தான் தூண்டுறான். சரிங்களா? இப்ப அது நானே அனுபவப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், நான் ஒன்னும் அப்படியே புத்த மனிதர் HTTPS இருந்தா மட்டும் அதுதான் வந்து செக்யூர்ட் வெப்சைட். HTTP எல்லாம் இருந்துச்சுன்னா மோஸ்டா அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க அந்த வெப்சைட்ஸ். முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அப்புறம் அண்டர்டேக்கர் ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்குடா நீ மோடப்பா பாட்காஸ்டுக்கு வந்து நீனும் எல்லாருக்கும் ஏன்னா நீங்க தான் சொல்லிக்க முடியும், தனியால ஆரம்பிக்க. டெய்லர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் இது. ஆமா, சூப்பரா பேசுறீங்க டெய்லர். உண்மையாவே டெய்லர் வந்து ஏதோ ரொம்ப நாளா பேசி பழக்கம் இல்ல ஒரு ஆள் மாதிரி தான் பேசினான். நீ ஒரு நர்வஸ்னஸ் இல்லாம பேசணும், நல்லா பேசணும். அண்ணன் தீல்பத்ரி சிங் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இல்ல இல்ல, நீங்க வந்து நிறைய எபிசோட்ல என்னைய பார்க்க வேண்டி வரும் இனிமே இந்த ரேண்டம் டாக்ஸ்ல. ஆமா, ஒரு ரியல் தேல்பத்ரி சிங்காவே மாறிக்கிட்டு இருக்கேன் நான் இவனுக்கு. ஆமா, அப்படியே டக்குனு திரும்பி பாக்குறான். டிடிகேல கூட நான் வராம போவேன், ரேண்டம் டாக்ஸ்ல அதே மாதிரி டிடிகேவும் ரொம்ப சீக்கிரம் திரும்ப வர ட்ரை பண்றோம். அதே டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஆமா ஆமா, கூடிய சீக்கிரம் வந்துருவோம். அது வரைக்கும் என்னைய வந்து நீங்க ரேண்டம் டாக்ஸ்ல கேட்டுக்கோங்க. நன்றி நன்றி நன்றி. 1 2 3 4 இன்டர்நெட் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் பாரு. என்னடா இது படத்துக்கு பேர வைக்க சொன்னா முழு பாட்டை எழுதி வச்சிருக்கீங்க. ப்ளூ சட்டை மாறன் நீங்களா? நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.